ரைட். நம்மை சுற்றி நிகழும் மாற்றம். மேஜராக எத்தனை வகையான மாற்றம் இருக்குது? என்ன? வெரி குட். வேதியியல் மாற்றம், இயற்பியல் மாற்றம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வெரி குட். வேதியியல் மாற்றம்லாம் அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுள்ளே சேஞ்ச் ஆச்சு. அந்த மாலிகுள் உடஞ்சி ஆட்டமாக மாறி இருக்கலாம், அல்லது அந்த மாலிகுள் இன்னொரு மாலிகுளுக்குள்ளே சேர்ந்து வேறு மாலிகுலாக மாறி இருக்கலாம். அது மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? வேதி மாற்றம், கெமிக்கல் சேஞ்ச். மாலிகுலில் மாற்றம் இல்லை, அதோட ஸ்டேட்டில், கலரில். ஸ்டேட்னா நிலை, 3 நிலை. சரியா? வெப்பநிலையில் இது மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? இயற்பியல் மாற்றம். இன்னொரு பேர் என்னது? பௌதிக மாற்றம். சரியா? எலக்ட்ரான் இழந்துச்சுன்னா அது என்ன மாற்றம்? வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றம்? எலக்ட்ரான் இழக்கிறது அல்லது ஏற்கிறது? வேதி மாற்றம். அயனியாக மாறும். கரெக்டா? சரி, குட். இப்போ இது வந்து 7th டேர்ம் 2 டெஸ்ட்டுக்கு நோட் பண்ணிட்டீங்கல்ல? பொருளின் வேதியியல் இயைபில். புரியுதா? பார்த்தோம். வேதியியல் இயைபில்னா என்ன அர்த்தம்? கெமிக்கல் பாண்டு உடஞ்சி தனியாக போகிறது, அல்லது புதுசாக கெமிக்கல் பாண்டு உருவாகி புதுசாக ஒரு ஆட்டம் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஓகேவா? ரைட். இரும்பு துடிப்பிடித்தல் என்ன பண்ணுறோம்? வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றமா? விரும்பத்தக்கதா விரும்பத்தக்காததா? ரைட். மெதுவாக நடக்குமா வேகமாக நடக்குமா? மெதுவாக நடக்கும். குட். துருப்பிடித்தலுக்கு என்னென்னலாம் வேணும்? மொட்டையாக காற்றுன்னு சொல்லக்கூடாது. ஆக்சிஜன், தண்ணி. ஓகேவா? ரைட். உணவு செரித்தல் வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றமா? வேதி மாற்றம். விரும்பத்தக்கதா விரும்பத்தக்காததா? விரும்பத்தக்கது. ஸ்லோவாக நடக்குமா வேகமாக நடக்குமா? வேகமாலாம் நடக்காது, ஸ்லோவாக தான் நடக்கும். இது என்ன மாற்றம்? வேதி மாற்றம். இது வேதி மாற்றம். இது வேதி மாற்றம் தான். வேக வைக்கிறதெல்லாம் வேதி மாற்றம் தான். இது பழம் பழுக்கிறது, காய் பழமாக மாறுறது வேதி மாற்றம் தான். என்னவா மாறும்? ஸ்டார்ச்சு சுக்ரோஸாக மாறும். ஓகே. இது என்ன கலக்கிருக்கான்னு தெரில. தண்ணியில் உப்பை கலந்தால் என்ன மாற்றம்? இயற்பியல் மாற்றம். சரியா? காய வச்சு என்ன தண்ணியை கொதிக்க வச்சோம்னா ஆவி ஆயிரும், உப்பு கீழே நின்றோம். இது என்ன மாற்றம்? வேதியா? இயற்பியல் மாற்றம். இது இயற்பியல் மாற்றம். இது என்ன சொல்கிறான்னு தெரியலையே. இது எரியிறது வேதி மாற்றம். என்ன மாற்றம் இது? சரி, பட்டன் ஓகே. என்ன பண்ணுறாங்க? இல்லை, என்ன பண்ணுறானே தெரியலையே. ஓ, மிக்ஸ் பண்ணுறாங்களா? சரி, இயற்பியல் மாற்றம். அது இப்போ அதெல்லாம் பிரித்து எழுத சொல்லியிருக்கான் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு. முட்டை வேக வைத்தல் என்ன மாற்றம்? வேதி மாற்றம். வாழைப்பழம் அழுகுதல் அதெல்லாம் அவங்க இப்போ மேலே பேசுனது. ரைட். இயற்பியல் நிலையின் அடிப்படையில் பருப்பொருள், திண்மம், திரவம், வாயு என 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆமாவா? திண்மம், திரவம், வாயு. ஒரு பொருள் 3 நிலையில் போகிறதுக்கு யார் காரணம்? வெப்பம். அது நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். வெப்பம்தான் காரணம். வெப்பம் கிடைக்க அந்த பொருள் என்ன ஆகும்? அதில் வெப்பநிலை உயரும். ஃபஸ்ட்டு அதை சொல்லணும். வெப்பம் வேறு, வெப்பநிலை வேறு. சரியா? வெப்பம் கிடைக்க அதோட வெப்பநிலை என்ன ஆகும்? உயரும். வெப்பநிலைன்னா என்னென்னு பார்த்தோம். நேற்றே நடத்தினேன். சராசரி இயக்கம், மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல். இயக்கம்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. வெப்பம்னா அது கிடைச்ச எனர்ஜி. 2 வேறு. ஒரு பொருளுக்கு வெப்பம் கிடைக்க அதோட வெப்பநிலை உயரும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அடுத்தது கேப் பிட்வீன் மாலிகுல் என்ன ஆகும்? அதிகமாகும். வால்யூம் என்ன ஆகும்? வால்யூம் குறையும். அடர்த்தி வால்யூம் குறையுமா? அதிகமாகும்.
அடர்த்தி டென்சிட்டி தானே ஆகும், குறைஞ்சிரும். குட், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். கரெக்டாக? அப்படியே ரிவர்ஸ், வாயிலிருந்து திரவமாக வரும்பொழுது என்ன ஆகும், வாயிலிருந்து திரவமாக மாறுதுன்னு என்ன அர்த்தம், என்ன பண்ணால் வாயிலிருந்து திரவமாக மாறும், வெப்பத்தை வெளியில் பறிக்கணும். அதுக்கு பேர் என்ன, அந்த செயலுக்கு பேர் குளிர்வித்தல், கூலிங். வெப்பத்தை வெளியில் பறிக்கும் பொழுது என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்பு வெப்பநிலை குறையும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதிர்வு குறையும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தான் என்ன ஆகும், மாலிகுல் நெருங்கி வரும். வெப்பநிலை குறைஞ்சாதான் என்ன ஆகும், ஈர்ப்பு விசை, மாலிகுலுக்கு நடுவில் ஈர்ப்பு விசை அதிகமாகும், நெருங்கி வரும். அடர்த்தி என்ன ஆகும், அதிகரிக்கும், அடர்த்தி அதிகமாகும். அப்புறம் வால்யூம் குறையும். குட். இதுதான் பேசிக்கு. இதை கரெக்டாக புரிஞ்சு மாலிகுல் லெவலில் புரிஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு நிறைய விஷயம். கரெக்டாக? அழுத்தம் கொடுத்தல், வெப்பப்படுத்துதல் போன்ற காரணிகளாலோ அல்லது வேறு காரணிகளாலோ ஒரு பொருளில் அமைந்துள்ள துகள்களின் அமைப்பு மாறுபடுவது அந்த பொருளின் இயல்பியல் மாற்றம் அடைவதாகும். அழுத்தம் கொடுப்பதாலோ வெப்பப்படுத்துவதாலோ அந்த பொருளின் அல்லது வேறு காரணிகளாலோ ஒரு பொருளில் அமைந்துள்ள துகள்களின் அமைப்பு மாறுபடுது. துகள்களின் அமைப்பு மாறுபடுதுன்னா என்ன அர்த்தம், தள்ளி இருக்கிறது அழுத்தம் கொடுத்தினா என்ன ஆகும், நெருங்கி வரும். அழுத்தத்தை குறைச்சினா என்ன ஆகும், எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம். அது எல்பிஜி சிலிண்டர், கேஸ் வெளியில் வரும் பொழுது என்ன ஆகும், வெளியில் அட்மாஸ்பியரில் அழுத்தம் கம்மி, கேஸாக வரும். உள்ளே அழுத்தி வச்சுருக்கும் பொழுது என்னவாக இருக்கும், லிக்விடாக இருக்கும். புரிஞ்சுதா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து வெப்பப்படுத்துதல். வெப்பப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும், இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. வெப்பப்படுத்தும் பொழுது பொருளுக்கு நடுவில் இப்போ நம்ம பார்த்தாலும் அந்த ப்ராசஸ் பேர் என்னது, திடம் திரவம் வாயுவாக மாறுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றமா? இயற்பியல் மாற்றம். சத்தமாக சொல்லுங்கள். வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள துகள்களின் அமைப்பு பாதிப்படையும். நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாத்துக்கும் அதையும். வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும், வெப்பநிலை உயரும், மாலிகுல் தள்ளி போகும். இதனால் மாலிகுல் தள்ளி போகுது, மாலிகுலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை, கவர்ச்சி விசை கம்மியாக இருக்கும். அதான் காரணம். பாதிப்படையும். அந்த பாதிப்பானது விரிவடைவதாகவோ தள்ளி போகிறது அல்லது சுருங்குவதாகவோ நாம் பார்வைக்கு தெரியும். சுருங்குதல் எப்போ சுருங்கும், வெப்பத்தை பறிக்கும் பொழுது, கூலிங் பண்ணும் பொழுது. ஒரு பொருளை வெப்பப்படுத்துவதாலோ அப்பொருள் குறுவிப்பதாலோ அப்பொருளானது விரியும் அல்லது சுருங்குமே அன்றி அந்த பொருளின் நிறையில் எந்த மாற்றமும் அடையாது. ஆமாவா? அதில் அந்த மாலிகுல் எதுவும் எடுத்துட்டோமா? இல்லை, எடுக்க மாட்டோம். அதிலே தான் நிறையில மாற்றம் அடையாது. அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனாக நடந்திருக்காரு, இயல்பு வேதி இயல்பில் மாற்றம் நடந்தது. H2O மாலிகுலாகவே இருக்கும். அப்பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கை எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஆனால் அத்துகள்களின் அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு குவளை நீரின் வெப்பப்படுத்தும் பொழுது அதன் பருமன் அதிகரிக்கப்படுகிறது. மாறாக அதே குவளை நீரினை குளிர்விக்கும் பொழுது அதன் பருமன் குறைகிறது. கரெக்டா? பருமன் என்ன அர்த்தம், எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு. சரியா? வால்யூம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணாதீங்க, அதை நான் சொல்லிடுறேன். அதை கற்பனை பண்ணி அங்கே என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். வருமுன்னா அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு. வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும், மாலிகுல்லாம் தள்ளி போகுமா, அப்போ என்ன ஆகும், விரிவடையும். அப்போ பருமன் என்ன ஆகுது, அதிகமாகுது. குளிர்விக்கும் பொழுது என்ன ஆகும், மாலிகுல்லாம் நெருங்கி வரும். பருமன் என்ன ஆகும், குறையும். அது பிடிச்சிருக்கிற இடம் குறையும். இவ்வாறாக பருமன் மாறுபாடு அடைந்தும் நிறை மாறாமலும் பொருள்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு இயற்பியல் மாற்றம். திண்மம், திரவம், வாயுக்கள். வெப்பப்படுத்தும் பொழுது சுருங்குதல். வெப்பப்படுத்தும் பொழுது என்ன விரிவடையும், அதை ஃபஸ்ட்டு சொல்லணும். உருகுதல், கொதித்தல், உறைதல், குளிர்வித்தல், இந்த வார்த்தையெல்லாம் அர்த்தம் தெரியும்ல நமக்கு. திண்மம் மாலிகுல்லாம் எப்படி இருக்குது, டைட்டாக பேக்கர். இந்த வெள்ளைக்கட்டின்னு வச்சுக்கோங்க. வெள்ளைக்கட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு
வச்சுருக்கோம். ரூம் டெம்பரேச்சரில் வெள்ளை கட்டி எப்படி இருக்கும்? சாலிடாக இருக்கும். வைப்ரேஷன் ஆகுமா? மாலிகுலு ஆகும், ஆனால் இடம் நகராது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது. போன கிளாஸில் பார்த்தது இதெல்லாம் அதான் போட்டிருக்கு. துகள்கள் மிக நெருக்கமானவை, துகள்கள் நிலையாக முறையாக வடிவத்தை பெற்றிருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகராது, இருந்த இடத்துல என்ன ஆகும்? அதிரும். இருந்த இடத்துல என்ன பண்ணும்? அதிரும். தங்களது நிலையான இடங்களிலிருந்து அதிர்வடையும். அதிர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பொருள் எப்போ கம்ப்ளீட்டாக அதிர்வடைகிறது நிற்கும்? ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணவங்க சொல்லுங்க பார்ப்போம். யார் சொல்லிக்கணுமா? எங்கள் ஜனா மெய்யழகன். -2 இது என்னது? டிகிரி செல்சியஸா கெல்வினா? டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி 0 கெல்வின். 0 கெல்வின் தானது? -273 டிகிரி செல்சியஸ். பார்ப்போம், நீங்கள் எல்லோரும் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஆமாம், அதான் அப்சல்யூட் 0. கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஒரு பொருள் கம்ப்ளீட்டாக அந்த வைப்ரேட் ஆகாமல் நிற்கக்கூடிய டெம்பரேச்சர் எது சார் அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். அதனால தான் இதுக்கு பேர் தான் சுழி வெப்பநிலை, அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது 0 டிகிரி 0 டிகிரி சொல்லக்கூடாது, 0 கெல்வின். ஓகேவா? பார்ப்போம் எல்லாத்தையும். சரி, அடுத்தது இது ரூம் டெம்பரேச்சரில். இப்போ ஹீட்டு கொடுக்குறோம், பாத்திரத்தை வெள்ளை கட்டி போட்டாச்சு, ஹீட்டு கொடுக்குறோம். ஏன்னா வெப்பநிலை உதிரும், மாலிகுல் அப்படியே அதிரும். மாலிகுல் நடுவில் கேப்பு அதிகமாகும், கவர்ச்சி விசை குறைஞ்சி கேப் அதிகமாகும். அப்போ அங்கங்கே ஒரு தண்ணிக்குள்ளே மாலிகுலனா அங்கேயும் நகர்ந்துட்டுருக்கும். பார்த்தோமா? ரைட். துகள்கள் நெருக்கமானவை. நீ தண்ணி கொதிக்கிற தண்ணியை பார்க்கலாம், லைட்டாக சூடாகிற தண்ணியை பார்த்தா தெரியும், அப்படியே நகரும் பாருங்கள். தண்ணி அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமாவா? மாலிகுல் நகருதுன்னு அர்த்தம். துகள்கள் நிலையாக முறையான வடிவத்தை பெற்றிருக்காது. இது மாதிரி ஒரே இடத்துல இருக்காது, அங்கங்கே ஓடிட்டு இருக்கும். அதனால் பொருள் கூட போடுங்க, அரிசி போட்டால் அது அரிசி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் கொதிக்கிற தண்ணியில். இதுதான் காரணம். துகள்கள் ஒன்றன் மீது மற்றொன்று நழுவும், வலிக்கிட்டு போவோம் அப்படியே. இது அப்படி இருக்காது, இருந்த இடத்துல அது இருவடையும். அடுத்தது இன்னும் ஹீட்டு கொடுக்குறோம் பயங்கரமாக, என்ன ஆகும்? ஆவியாகி வரும். வெள்ளை கட்டி ஆவி ஆகுமாம்மா? ஆகாதானே? ஆகும். அதனால தான் பக்கத்து வீட்டில் சமைக்கிற இனிப்பு என்ன ஆகும்? நம்ம வீட்டுக்கு வாசனை வருதா? அது ஆவியாகி நம்ம வெள்ளை கட்டி தான். அதை டபக்குன்னு பிடிக்க முடிஞ்ச ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? வெள்ளை கட்டி கிடைக்கும். என்னம்மா அப்படி பார்க்குறேன்? இரும்பையே மாற்ற முடியும் அப்படி. இரும்பையே மாற்ற முடியும். துகள்கள் ஒன்றும் மற்றொன்றும் தொலைவில் அமைந்திருக்கும், தள்ளி தள்ளி போயிடுச்சு ரொம்ப, அதான் வாயு. துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை பெற்றிருக்காது, ஒரே இடத்துல இருக்காது, அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரே இடத்துல உட்காந்துருக்காது. அதிக தூரம்னா சுதந்திரமாக நகரும். எங்கே பார்க்கலாம் அதை? வளிமண்டலத்தில் இந்த சூரிய ஒளி சின்ன ஓட்டை, கூரை ஓட்டை அல்லது காட்டுக்குள்ளே, அடர்ந்த காட்டுக்குள்ளே வரும் பாருங்க, அதில் பாருங்கள் டஸ்ட்டு பார்ட்டி பயங்கர வேகமாக ஆடிக்கிட்டே இருக்கும். ஓட்டு வீடெல்லாம் இருந்தாக்கா தெரியும், ஓட்டு வீடு, கூரை வீடு, அதில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி உள்ளே பூந்து வரும், அதில் இல்லை டஸ்ட்டு பார்ட்டி அப்படியே ஆடும் பாருங்க. வெப்பம் அதிகரித்தல் மற்றும் வெப்பம் குறைவதனால் பொருள்களில் ஏற்படும் விளைவு. உருகுதல், கொதித்தல், உறைதல் மற்றும் குளிர்தல் ஏற்படலாம். விரிவடைதல் அதெல்லாம் ரைட், நிறைய பேசியாச்சு, அதை விட்டலாம். இயற்பியல் மாற்றங்கள். இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் எதுவும் உண்டாவதில்லை. ஓகேவா? இப்போ புதிய பொருள் H2வாவா? H2ங்கிறத ஒரு பொருள் இருக்குது, இதை பிரித்து ஹைட்ரஜன் தனியாக போயிடுச்சு, ஆக்சிஜன் தனி, இது வேறு பொருள், இது வேறு பொருள். அப்போ இது என்ன மாற்றம்? வேதி மாற்றம். தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது என்ன ஆகுது? H2O தான் இருக்குது, தள்ளி தள்ளி போயிடும், அவ்வளோதான். புதிய பொருள் உருவாவதில்லை. பாருங்க, ஒரு பொருளின் வேதியியல் இயல்பில் எந்த மாற்றமும் இல்லை, அதுக்கு பேர் தானே அது இயற்பியல் மாற்றம்.
பளபளப்பு, தகடாகும் தன்மை, மெல்லிய கம்பிகளால் இழுக்கப்பட்ட பண்பு, அடர்த்தி, பகுத்தன்மை, கரைதிறன், நிறை, பருமன் போன்றவை இயற்பியல் பண்புகள் சில. நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இயற்பியல், பொருளோட இயற்பியல். இப்போ என்ன பண்ணுறோம், தங்க கட்டி இருக்குது, அதை தட்டி என்ன பண்ணுறேன், தகடாக மாற்றுறேன். அப்போ என்ன மாட்டுறாது, இயற்பியல் மாற்றம். கம்பியாக நீட்டுறோம், என்ன மாட்டுறோம், இயல். அந்த மாதிரி சரியா, ரைட். அதே மாதிரி தட்டி என்ன பண்ணுறேன், அதை உருண்டையாக பெருசாக்குறேன், தகடாக மாற்றி உருண்டையாக்கிட்டேன். என்ன அதிகமாச்சு, வால்யூம் அதிகமாகிடுச்சு, பருமன் அதிகமாகிடுச்சு. பருமன் அது என்னது, பருமன் அதிகமாக வருது, இயற்பியல் மாற்றம். நான் சொல்கிறேன், ஒரு ரப்பர் வளையத்தை இழுக்கும் பொழுது அது நீட்சி அடைகிறது. எனினும் வளையத்தை இழுப்பதை நிறுத்திய பின்னரான திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடும், உடனே வந்துடும். மீள் மாற்றமா மீளா மாற்றமா, மீள் மாற்றம். வேறு எந்த புதிய பொருளும் உருவாவதில்லை, அவ்வளோதான். இயற்பியல் மாற்றத்தின் பண்புகள் அதே பேசின கதை தான். தற்காலிகமானது மீள்தன்மை கொண்டதாக இருக்கும். வேதி பண்பில் எந்த மாற்றம் நிகழாது, புது பொருள் எதுவும் உருவாகாது. பொருளோட வண்ணம், வடிவம், அளவுகளில் மாற்றம் நிகழலாம். காய்கறியில் வெட்டுறோம், பலூன் ஊதுறது, சரியா, அதெல்லாம் நிலை மாற்றம். நிலை மாற்றம்னா என்னது, திடம், திரவம், வாயு. திடத்துலேருந்து திரவத்துக்கு போகிறது, திரவத்துலேருந்து வாயுக்கு போகிறது. திரும்ப ரிவர்சல், திரவத்திலேருந்து வாயுலேருந்து திரவத்துக்கு வருது, திரவத்திலேருந்து திடத்துக்கு வருது. ரிவர்சல் ப்ராசஸ் அப்போ என்ன பண்ணணும், வெப்பத்தை வெளியில் எடுக்கணும். அந்த வேலையை யார் செய்கிறா, அந்த வேலையை யார் செய்கிறா நமக்கு தெரிஞ்சு, ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர் அதான் பண்ணுவார், ரைட். உருகுதல், மெல்ட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராசஸ் கேட்குறேன். திடமாக இருக்கிறது திரவமாக மாறுறது, அவ்வளோதான். அடுத்தது ஆவியாதல், வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன், திரவமாக இருக்கிறது ஆவி, வாயுவாக மாறுது. உறைதல், திரவத்திலிருந்து திண்மமாக மாறுறது, ஃப்ரீசிங். ஆவி சுருங்குதல், இதுதான் அது. கண்டன்சேஷன், ஆவி சுருங்குதல். என்னது அப்படின்னா, வாயுவாக இருந்து திரவமாக மாறுறது, கேஸாக இருந்து லிக்விடாக மாறுறது. பதங்கமாதல், சப்ளிமேஷன். என்னது அப்படின்னா, ஐயா ஒரு பொருளோட நிலை மாறக்கூடிய ப்ராசஸ் இதெல்லாம், ஓகேவா. அந்த எத்தனை 1 2 3 4 5 ப்ராசஸ். உருகுதல், இந்த பேசின கதையை தான் சொல்லியிருப்பாங்க. ஆவியாதல் எல்லாம் பேசியாச்சு, நீங்களே படிச்சுக்கோங்க. உருகு நிலையை பற்றி கொடுத்துருக்கானா, உருகு வெப்பநிலை ஏதாவது இருக்கா, இல்லை, ரைட். பேசின கதை தான், அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. தெரியாத மட்டும் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது வார்த்தையை உட்காந்துட்டு. சரி, இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். இது பேசின கதைனால. ஒரு திடப்பொருள் இருக்குது, திரவ பொருள் இருக்குது. அதே பொருள் திரவ நிலையில் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டேன், தண்ணியை வச்சுக்குவோம், திரவ பொருள் எடுத்துக்கிட்டேன். அதே தண்ணி H2O மாலிகுலோட திடப்பொருள் என்னது, ஐஸ் கட்டி. பேசக்கூடாது நீங்கள், ஐஸ் கட்டி. இதில் எதில் அடர்த்தி அதிகமாக இருக்கும், ஐஸ் கட்டியில். சரி, அடர்த்தி கம்மியாக இருக்கிற பொருள் அடர்த்தி அதிகமாக இருக்கிற பொருளை போட்டால் என்ன ஆகணும், அடர்த்தி தண்ணி அடர்த்தி கம்மி, ஐஸ் கட்டி அடர்த்தி அதிகம், ஓகேவா. எனக்கு சாலிடு, இது லிக்விடு. இப்போ அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய தண்ணியில் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியை உள்ளே போட்டால் என்ன ஆகணும், மிதக்குமா, உள்ளர போயிடணும், ஆமாவா. அதானே மிதத்தல் விதி. மிதத்தல் விதி என்னது, அடர்த்தி கம்மியான உள்ள பொருளில் அடர்த்தி அதிகமான உள்ள பொருளை போட்டோம்னா என்ன ஆகணும், அது உள்ளே போயிடும்.
அடர்த்தி அதிகமாக உள்ள பொருளை அடர்த்தி கம்மியான உள்ள பொருளை போட்டிங்கன்னா மிதக்கணும். கரெக்டாக சொல்லிட்டுனா, அடர்த்தி அதிகமாக உள்ள பொருளை அடர்த்தி கம்மியாக உள்ள பொருளை போட்டிங்கன்னா மிதக்கணும். அதான கான்செப்ட்டு. சரி, இப்போ தண்ணி அதே H2O மாலிகுலோட சாலிடு தான் என்னது, ஐஸ் கட்டி. தண்ணியோட ஐஸ் கட்டிக்கு தானே அடர்த்தி அதிகமாக இருக்கும், ஏன்னா இது சாலிடு இது லிக்விடு. கரெக்டாக ரெண்டும் ஒரே இது. அப்போ அந்த ஐஸ் கட்டியை தண்ணியில் போட்டால் என்ன ஆகணும், உள்ளே போகணுமா? ஆனால் எல்லாருமே வாட்ச் பண்ணியிருக்கீங்களா, உள்ளே போகாது, மிதக்கும். தண்ணிக்கே உள்ள கேரக்டர் அது. தண்ணி ஃப்ரீஸ் ஆக ஆக குளிர் வைக்கும் பொழுது சுருங்கும். பட் ஐஸ் கட்டியாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க, மாறும் பொழுது ஐஸ் கட்டி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கும். அது கேஸ் இல்லை, கேஸ் உள்ளே இழுத்துக்கும். அப்போ என்ன ஆயிரும், டென்சிட்டி குறைஞ்சி போயிடும். டென்சிட்டி குறைஞ்சி வால்யூம் அதிகமாகிடும். புரிஞ்சுதா? கொஸ்டின் இதெல்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின், யூபிஎஸ்சி எவ்வளோ கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்கலாம் இனிமேலாம். ஆனால் எல்லாம் மொக்க விஷயம் மனப்பாடம் பண்ணதுனால வேணும்னே பண்ணி வச்சுருக்கானுங்க. எல்லாம் சாதாரண விஷயம், புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் நம்மளை சுற்றியில் நடக்கிறது. எங்கே கவின் வரதே இல்லை, ஹாஸ்பிட்டலா? புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இட்லி ஐஸ் கட்டி. அப்புறம் இன்னொரு விஷயம் பேசியிருக்கோம், அந்த பேசினவங்க கேட்டுக்கோங்க. குளோபல் வார்மிங்னால என்ன ஆகும், பனி பிரதேசங்களில் ஐஸ் கட்டிலாம் உருகுமா? ஐஸ் கட்டிக்குள்ளே என்ன பிடிச்சி வச்சிருப்பட்டிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கா? கார்பன் டை ஆக்சைடு என்ன வாயு, பசுங்குடில் வாயு. மீத்தேலாம் பசுங்குடில் வாயு, கார்பன் டை ஆக்சைடு பசுங்குடி வாயு. அப்போ பனி பிரதேசங்களில் தண்ணியெல்லாம் ஐஸ் கட்டியாக மாறும்போது அதில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுத்து வச்சுக்கும். உருகும் பொழுது என்ன ஆகும், அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்போ இன்னும் என்ன ஆகும், வளிமண்டல வெப்பநிலை அதிகரிக்கும். சரியா? என்விரான்மெண்டல் சயின்ஸ் இதெல்லாம். அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடெலாம் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இது ஒரு மெத்தடு. நிறைய ஐஸ் கட்டி உருவாகணும்னா என்ன பண்ணணும், ஐஸ் கட்டியில் போய் கார்பன் டை ஆக்சைடு உட்காந்துங்க. புரிஞ்சுதா? அதனால தான் பாருங்கள், ஃப்ரீசரில் தண்ணி தலை தட்டின மாதிரி தண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா, ஜாகிரஃபிலையும் வரும் இந்த கான்செப்ட் பேசியிருப்போம். ஜாகிரஃபி ஆஃப்டர்நூன் போயிட்டுருக்குல, அதில் பேசியிருப்போம். தண்ணி ஃப்ரீசரில் அந்த டப்பாவில் தலை தட்டின மாதிரி தான் தண்ணி வைப்பீங்க. ஐஸ் கட்டி ஆனதுக்கப்புறம் போய் பாருங்கள் உப்பிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இட்லி தலை தட்டின மாதிரி தான் ஊற்றிருப்பீங்க, புஃப்னு ஆயிடுது. ஏன், கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுத்துக்கும். சரியா? ஆனால் தான் இட்லியும் கொண்டு போய் இட்லி மாவில் போடுங்க, உள்ளே போகாது, மிதக்கும். உள்ளே போகுமா இட்லி மாவில், இட்லியை போட்டால் அதே கதை தான் இங்கேயும். அது உள்ளே போயிட்டு என்ன ஆயிடுச்சு, பஞ்சாயிடும். அவ்வளோதான். அதுதான் அடுத்தது. அதனால தான் தண்ணி வெள்ளை கலராக இருக்கும், ஐஸ் கட்டி. தண்ணி இப்போ கலர் இல்லை, கலர்லெஸ். அது ஐஸ் கட்டி எப்படி இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். சரி, அதெல்லாம் பார்ப்போம். கொதித்தல்னா என்ன அர்த்தம், திரவத்திலேருந்து ஆவியாக மாறுதல். கொதிநிலை பற்றி இங்கேயே வந்துருச்சு, அது இங்கேயே பார்த்துருவோம். கொதிநிலைனா என்னங்க, நீரோட கொதிநிலைன்னா என்ன, பாயிலிங் பாயிண்ட். இதெல்லாம் நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். கொதிநிலைனா என்னம்மா, எல்லாமே டெம்பரேச்சர். கொதிநிலை ஒரு பொருளில் உள்ள மூலப்பொருட்கள் வந்து அதிர்வெண் அதிகமாக இருக்கும்போது கொதிநிலை உண்டாகும். சரி, இப்போ நீரோட கொதிநிலை எவ்வளவு, 100 டிகிரி செல்சியஸ். கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்,
அது நீங்கள் பேசுகிறீங்க நீர் ஆவியாகும் அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. கொதிநிலைனா நீர் ஆவியாகக்கூடிய பாயிண்ட். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? வேறு இருந்தால் சொல்லுங்கள். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாங்க. 100 டிகிரி செல்சியஸில் நீர் என்ன ஆகும்? ஆவியாக மாறுங்க அப்படின்னு. ஆமாம் தானே? இல்லை வேறு ஏதாவது புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அப்படி தானே புரிஞ்சு வச்சுருக்கோம். அது சரியா? அப்படின்னா இல்லை. அப்படின்னா இல்லை. இப்போ தண்ணியை ரூமில் ஊற்றி விடுங்க, தரையில் ஊற்றி விடுங்க. தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா தண்ணி இருக்குமா இல்லையா? இருக்காது. அப்போ இந்த ரூமில் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கா? அதே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு போங்க, 10 நாள் கழித்து வந்து பாருங்கள், 1 வாரம் கழித்து வந்து பாருங்கள். இதை வச்சு இன்னொன்று இருக்குது, இன்னொரு மூடப்பழக்க உலகத்தை அடிக்கலாம் இருங்க. வந்து பாருங்கள், தண்ணி அப்படியே இருக்குமா? குறைஞ்சிரும். மூடக்கூடாது, திறந்து வச்சுருங்க, குறைஞ்சிரும். ஏன்? நீர் ஆவியாகி போயிட்டே இருக்கும். அந்த ரூமில் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கா? இல்லை. அடப்பு இருக்குங்க அம்மாங்க. நம்ம தானே செத்து போயிட்டா தண்ணி வைப்பாங்க, தண்ணி குறைஞ்சிருச்சான்னு பார்ப்பாங்க. அட முண்டங்களா, அந்த ரூமில் அந்த இடத்துல வளிமண்டலத்தில் ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா இது ஆவியாகி அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நைட்டு வந்து தாத்தா தண்ணி குடிச்சிட்டாரு, இங்கே தான் பேயா சுற்றுறாருன்றுவானுங்க. அதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு திரும்ப நீ அவன்கிட்ட போவீங்க, காசு பறிச்சுட்டு விட்ருவானுங்க. அதுக்கு தான் உங்களெல்லாம் இதெல்லாம் புரியாமல் வச்சுருக்கிறானுங்க. சரி, அப்போது நீர் ஆவி ஆகணுனாக்கா அது 100 டிகிரி செல்சியஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ கொதிநிலைன்னா என்ன அர்த்தம்? அது கான்செப்டே வேறு. கவனிங்க, இப்போது அவர் சொன்னார்ல, அதான் கான்செப்ட். இப்போ தண்ணி இருக்குது, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி இருக்குது, இப்போ தெர்மாமீட்டரை போட்டுருங்க. இதில் இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெர்மாமீட்டர் உள்ளே போட்டுருங்க. அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல, ஓகேவா? அப்போ இந்த தண்ணியோட வெப்பநிலை எவ்வளோ இருக்கும்? எவ்வளோமா இருக்கும் அந்த தண்ணியோட வெப்பநிலை? இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். புதுசாக அட்டன் பண்ணுறவங்க, முன்னாடி அட்டன் பண்ணலாம் சொல்லக்கூடாது. 0 டிகிரியா? 0 டிகிரியா? எவ்வளோ இருக்கும்? இந்த ரூமில் என்ன இருக்கோ அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ இங்கே எத்தனை டெம்பரேச்சர் இருக்குது? 30னாக்கா 30 இருக்கும். அதை இப்போ எடுத்து லைட் பண்ண வேணாம், அப்பயும் ஆவி ஆகிட்டே தான் இருக்கும், தெரியாது கண்ணுக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணால் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக 30, 35, 40, கொஞ்சம் 40 வரும்பொழுதே தப்பில்லை. சரி, அதான் உடனேலாம் ஜப்பான்லாம் மாற முடியாது. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு படித்தா தான் ஜப்பான், எல்லோரும் புரிஞ்சு படிக்கணும், அப்போ தான் ஜப்பான் ஆக முடியும். சரி, கேனையனுங்க கரெக்டாக சிங்கப்பூரில் ஹார்ன் அடித்தா உடனே ஃபைன் போட்டுருவாங்க. சட்டெல்லாம் ஸ்டிக் பண்ணிலாம் திருத்த முடியாது எவனையும். அவனா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும் தான் திருந்த முடியும். சட்டம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் 40 டிகிரி வரும்பொழுது என்ன ஆகும்? ஆவியாகி போகிறது தெரியும் நமக்கு, கரெக்டாக? இன்னும் ஹீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர்னால் என்னென்னு பார்த்தோம்? உள்ள மாலிகுல் எவ்வளோ வைப்ரேட் ஆகுது, தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல் எவ்வளோ வைப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். வெப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஹீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் 100 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஆகுனாவாது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. நீ எவ்வளோ நேரம் 1 மணி நேரம் எரித்தாலும் தண்ணி இதில் இருந்துச்சுன்னா 100 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். அதுக்கு மேலே என்ன ஆகாது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. எவ்வளோ தண்ணி மாலிகுல் அவ்வளோ வேகம் தான் அதிர முடியும். ஹீட்டு கொடுக்க கொடுக்க 40னா மெதுவாக இப்படி அதிருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு இப்படி அதிருது. 50 இருக்கும்பொழுது இப்படி அதிரும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக. 60 இருக்கும்பொழுது இன்னும் இப்படி அதிரும், அவ்வளோ தூரம். 100 இருக்கும்பொழுது நல்லா அதிரும். இப்படி ஒவ்வொரு மாலிகுலும் இப்படி போயிட்டு அதிர்வுன்னா அர்த்தம் ஒரு மாலிகுல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரும். இதுதான் 100 டிகிரி செல்சியஸ். இதுக்கு மேலே அதால் அதிர முடியாது.
அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. அதை குறிக்கிறது தான் அது டெம்பரேச்சர். இது எது வரைக்கும் அப்படியே இருக்கும்? முன்னாடி அதோட கான்செப்ட் பார்த்துருக்கோம். நீரெல்லாம் ஆவியாகி போயிடுச்சு, ஆவியை பிடிச்சிக்கிட்டப்ப அதுக்கு ஹீட்டு கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கும். ஆவியை பார்த்தோம்ல, ஆவியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? அதிர்வு, மூலக்குழுவோட நகர்வு எப்படி இருக்கும்? தண்ணியோட அதிகமாக இருக்குன்னு பார்த்தோமா, அப்போ என்ன ஆகும்? அது வேணால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாக்கா, நீர் நீ எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதோட டெம்பரேச்சர் உயராது. அதான் கான்செப்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே போய் யோசிப்பி, மாலிகுல் 100 டிகிரி அந்த அந்த அளவுக்கு மேலே அது அதிராது. அதுக்கு மேலே அந்த மாலிகுலை நீ அதிர வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆவியாக்கிடணும். அந்த ஆவியை பிடிச்சிட்டு வந்து அதுக்கு ஹீட்டு கொடு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். என்னம்மா புரியுதா? அதாவது அதனால தான் பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் நீ அடுப்பை வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு கீட்டு வாங்க, தண்ணி கடைசி லைட்டாக உழுவுண்டு இருக்கிற வரைக்கும் கூட பாத்திரத்துக்கு எதுவும் ஆகாது. கடைசி போட்டு தண்ணி தீர்ந்துருச்சு அப்படின்னா பாத்திரம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பாத்திரம் என்னது? மெட்டலு. அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிரும். பாத்திரம் அப்படி தகன்னு மாறிடும். அதில் உடனே தண்ணி ஊற்றுனா என்ன ஆயிரும்? ஓட்டை விழுந்துடும். ஏன் ஓட்டை விழுது தெரியுமா? டெம்பரேச்சர் அதிகமான என்ன ஆகும்? பாத்திரத்தில் உள்ள மாலிகுல் வைப்ரேஷன் ஆகுமா, விரிவடையுமா? பாத்திரம் சடனாக தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? கூலிங் ஆகுமா? சடனாக விரிஞ்சிட்டு கூலிங் ஆகும்பொழுது என்ன ஆகும்? ஓட்டை விழுந்துடும். சாதாரண வீட்டில் நடக்கிற விஷயம். புரிஞ்சுதா? தண்ணி இருக்கிற வரைக்கும் பாருங்கள், பாத்திரத்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. இதான் வந்து கொதிநிலை. நீரின் கொதிநிலை அப்படி 100 டிகிரி செல்சியஸ்னாக்கா அது நீராக இருக்கிற வரைக்கும் அதிகபட்சமாக அது ஏற்றுக்கக்கூடிய அல்லது அதிகபட்சமாக அதோட டெம்பரேச்சர் இயக்க ஆற்றல் எவ்வளோ தான் இருக்கும்? நீரின் அதிகபட்ச இயக்க ஆற்றல். அதுதான் சரியான வார்த்தை, நீரின் அதிகபட்ச இயக்க ஆற்றல். சரியா? நீர் ஆவிக்கு வந்து இயக்க ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதுக்கு இன்னும் நீ நிறைய டெம்பரேச்சர் கொடுக்கலாம். என்ன மேடம், ஏதாவது புரியுதா? தலை சுற்றுதா? சரி, நாளைக்கு கேட்பேன், சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது உரைநிலை. நீரோட உரைநிலை எவ்வளவு? உரைக்கு எந்த ரா வரும்? ஃப்ரீசிங் பாயிண்ட். இதை வச்சே சொல்லிடலாம், 0 டிகிரி செல்சியஸ். இந்தியா முழுவதும் தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கிறானுங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் கூட மண்டையை பிச்சுக்குவான். நீங்கள் வேணால் டாக்டர்கிட்ட யார்ட்டையாவது பேசிட்டு வாங்க, என்ஜினியர் டாக்டர். இது இல்லாமல் என்ஜினியராக ஆக முடியாது, டாக்டராக அந்த மாதிரி தான் ஆகிருக்கானுங்க. என்ன பண்ணுறது? அப்படியே கற்றுக் கொடுத்துட்டானுங்க. உரைநிலை. உரைநிலைன்னா என்ன அர்த்தம்? தண்ணி ஐஸ் கட்டியாக மாறுறது சார்மா. தண்ணி 0 டிகிரியில் தான் ஐஸ் கட்டியாக மாறணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஐஸ் கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். இதே கதை தான், அதே கதை தான். தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க, ஃப்ரீசரில் தண்ணியை கொண்டு போய் வச்சுருங்க. தண்ணி இருக்குது, தெர்மோமீட்டரை உள்ளே போட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சாச்சு, ஃப்ரீசரை க்ளோஸ் பண்ணியாச்சு. நேரம் ஆக என்ன ஆகுது? ஃப்ரீசர் இதில் உள்ள வெப்பத்தை வெளியில் உருவிக்கிட்டே இருக்கும். அப்போ மாலிகுல் வைப்ரேட் ஆகிறது என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மாலிகுல் வைப்ரேஷன் ஆகிறது தானே அந்த, ஆமாம், அது குறைஞ்சிக்கிட்டே வரும். 30லேருந்து 0 வந்துருச்சு. 0 டிகிரிக்கு வந்துருச்சு. இங்கே வந்து நின்றுச்சு 0 டிகிரி. 0 டிகிரிக்கு மேலே ரொம்ப நேரமாக குறையவே குறையாது. 0 டிகிரிக்கு மேலே என்ன ஆகாது? குறையவே குறையாது. 0 டிகிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐஸ் கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். மேலெலாம் ஐஸ் கட்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கட்டியாக மாறிக்கிட்டே இருக்கும். அரை மணி நேரம் ஆனாலும் 0 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். ஆனால் ஃப்ரீசர் என்ன பண்ணுது? வெப்பத்தை வெளியில் உருவிக்கிட்டே இருக்குது.
1 மணி நேரம் ஆனாலும் தண்ணி இங்கே கொஞ்சம் இருக்குது, 0 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடிய தண்ணி கம்ப்ளீட்டாக ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. அது வரைக்குமே என்ன தான் காட்டும், 0 டிகிரி. கம்ப்ளீட்டாக இந்த பாத்திரத்தில் உள்ள ஐஸ் கட்டி முழுவதும் 0 டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அப்பயும் உருவிட்டே இருக்கும். எங்கே போகும், மைனஸில் போகும். -1 -2 -3 அப்படின்னு. அப்போது தண்ணி நீராக இருக்கும் பொழுது, நீராக இருக்குது தண்ணி அப்படின்னாக்கா அதோட குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளோ தான், 0 டிகிரி செல்சியஸ். அதுதான் ஃப்ரீசிங் பாயிண்ட். அது கீழே மைனஸில் போகவே போகாது தண்ணியாக இருக்கிற வரைக்கும். அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடிய எல்லா H2O மாலிகுலும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், மைனஸ்க்கு போகும். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இறங்காது. வச்சு வேணால் பாருங்கள், ஃப்ரீசரில் இருக்கா, உள்ள மேலே கொஞ்சம் இதுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் ஐஸ் கட்டி. தெர்மோமீட்டர் வச்சு பாருங்கள், 0 டிகிரி செல்சியஸ் தான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து தெர்மோமீட்டர் வச்சு பாருங்கள், அப்போ தான் மைனஸில் காட்டும். அதுக்கு பேர் தானே அது உறைநிலை. அப்போ நீர் குறைஞ்சபட்ச வெப்பநிலை எவ்வளவு, நீராக இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸ் கீழே போகாது. சரியா, ரைட். அதில் இன்னும் விஷயம்லாம் இருக்குது. இதில் இன்னும் 2 கான்செப்ட் ஆகும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். ரைட். அதோட தூய்மை, அப்புறம் அழுத்தம், இதை பொறுத்து உறைநிலை என்னாகும், இன்னும் குறையும். கொதிநிலை என்னாகும், இன்னும் அதிகமாகும். அழுத்தம் அதிகரிக்க நீரின் கொதிநிலை அதிகரிக்கும். இந்த கான்செப்ட் தான் எங்கே அப்ளை பண்ணுறாங்க, வீட்டில் ப்ரெஷர் குக்கர். நீரின் அழுத்தம் அதிகரிக்க என்னாகும், புரிஞ்சிட்டு வாங்க, தயவு செஞ்சு விட்றாதீங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அழுத்தம் அதிகரிக்கும். அதான் ப்ரெஷர் குக்கரில் தான் அந்த கான்செப்ட் செயல்படுது. அதனால தான் வெறும் பாத்திரத்தில் 1 மணி நேரம் சமைக்கிறத ப்ரெஷர் குக்கரில் 1/2 மணி நேரத்தில் சமைச்சிடலாம், 1/4 மணி நேரத்தில் சமைச்சிடலாம். இந்த கான்செப்ட் தான் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பான், பார்த்துக்கோங்க. யூபிஎஸ்சியில் கேட்பான். சிம்பிள். எல்லாம் எங்கே நடக்குது, வீட்டில் நடக்கிறது தான் சயின்ஸு. ரைட், புரிஞ்சுக்கங்க. அங்கே பாரு, நீரினை 100 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தும் பொழுது அது கொதித்து நீராவியாகும். தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீர் ஆவியாகாது. சரி, அப்படி தான் இருக்கும். இதை தான் நம்ம ஊர் டாக்டர் படிச்சுட்டு வந்திருக்கான், டாக்டராக என்ஜினியராக வந்திருக்கான். திரவ துகள்கள் ஒன்று வலிக்கிட்டு போகுன்னு பார்த்தோமா, ரைட். நீர் ஆவியாதல், மாலிகுலாம் தள்ளி போகும், அதிக வெப்பநிலை எடுத்துக்கும். அதெல்லாம் ஆவியாக என்ன ஆகும், கலனை விட்டு வெளியே போகும். அதே பாத்திரத்தை நல்லா கப்பு சிப்புன்னு ப்ரெஷர் குக்கரில் மூடி வச்சுட்டா என்ன ஆகும், அந்த H2O மாலிகுலாம் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும், நிறையில மாற்றம் இருக்காது. உள்ளுக்குள்ளேயே அங்கங்கே போய் பாத்திரத்தில் மோதும், புட்டான மோதும். அப்போ என்ன, அழுத்தம் அதிகமாகிடும். பாத்திரத்துக்குள்ளே அழுத்தம் அதிகமாகிடும். அழுத்தம் அதிகமானால் நீரோட கொதிநிலை இன்னும் அதிகமாகும். நார்மல் தண்ணி 100 டிகிரி செல்சியஸில் கொதிநிலைனாக எவ்வளோ ஹீட் பண்ணாலும் 100 டிகிரி செல்சியஸை தாண்டாது, ஆமாவா? அதனால தான் தண்ணியும் சாம்பாரோ கொதித்த உடனே சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேகமாக எரிச்சாலும் அதோட அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ வேஸ்ட்டு தான் கேஸ். வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கொதிச்சிச்சு சிம்மில் வையுமா அப்படின்னு. எதுக்குன்னு தெரியாது, அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். சரியா, ரைட். அடுத்தது நீர் ஆவியாதல். துணியை உலர்த்துறது, நீர் ஆவியாதல் தொழில்நுட்பம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், துணியை உலர்த்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீர் H2O மாலிகுல் வந்து என்ன ஆவியாகி வெளியில் போகணும். ஆவியாதல் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், அதோட பரப்பை அதிகப்படுத்தணும். நீர் ஆவியாதல் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், பரப்பை அதிகப்படுத்தணும்.
அதான் சொம்பில் நீங்கள் தண்ணி வைங்க, சொம்போட வாய் தான் பரப்பு வளிமண்டலத்தோட. அதே சொம்பு ஒரு சொம்பு தண்ணியை ஒரு தட்டில் ஊற்றி வைங்க, பரப்பு அதிகமாகிடுச்சா? எது சீக்கிரம் காலியாகும்? தட்டில் ஊற்றி வச்சது. அதான் துணியை காயப்போட சொல்கிறாங்களா, அப்படியே வச்சுருங்க. ஆவியாகுமா? காயப்போட்டால் என்ன ஆகும்? வளிமண்டலத்தோட பரப்பு அதிகமாகிடும், துணியோட பரப்பு சீக்கிரம் ஆவியாயிடும். சயின்ஸ். அதான் உப்பளங்கள் என்ன பண்ணுவாங்க, கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வயலில் பரப்பி வச்சுருவாங்க, தண்ணி ஆவியாயிரும், அதெல்லாம் சொல்கிறாங்க. அதேமாதிரி மீனை உலர வைக்கிறது ஆவியாதல் தான். அதெல்லாம் எதுக்கு மீனை உலர வைக்கணும்? H2O மாலிகுலை வெளியில் துரத்துனா மெட்டபாலிசம் ஸ்லோவாயிரும், கெடாது. இதுதான் உப்பு. ஆவியாதலை பாதிக்கும் காரணம் திரவத்தின் புறப்பரப்பில் மட்டுமே நிகழ்வதாகும் ஆவியாதல். ஆவியாதல் எங்கே நடக்கும்? திரவத்தோட புறப்பரப்பு வெளியில். சொம்பு தண்ணி இங்கே மட்டும்தான் ஆவியாகும். துணி காய துவைச்சி வச்சுட்ட, சுற்றிலும் சுருட்டியே வச்சுருக்க புழிஞ்சிட்டு, மேலே உள்ளது மட்டும்தான் ஆவியாகும். உள்ளுக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். கான்செப்டில் கேட்கலாம், பார்த்துக்கலாம். அடுத்து உறைதல், இயற்பியல் மாற்றம். ஆமாவா? அதில் உள்ள ஹீட்டை பறிச்சிடுவாங்க, மாலிகுலாக நெருங்கி வரும், லிக்விடாக உள்ளது என்னவா மாறிடும்? சாலிடாக மாறிடும். உறை வெப்பநிலை எவ்வளவு? நீருக்கு 0 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தண்ணியாக இருக்கிற வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் அது கீழே போகாது. டெம்பரேச்சர்னா என்ன? ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மாலிகுல் ஏக்காற்றல், சராசரி ஏக்காற்றல். ஏக்காற்றல்னால் அந்த மாலிகுல் எவ்வளோ வைப்ரேட் ஆகுது. சாலிடாக இருந்தாலும் லிக்விடாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் வைப்ரேஷன் ஆகும். சாலிடு மெதுவாக வைப்ரேட் ஆகும் அதில் உள்ள மாலிகுல், லிக்விடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைப்ரேட் ஆகும், கேஸு இன்னும் வேகமாக அதிகம். ஒரு பொருள் கம்ப்ளீட்டாக வைப்ரேஷன் ஆகாமல் நிற்கக்கூடிய டெம்பரேச்சர் எது? -273 டிகிரி செல்சியஸ். அதான் சுழி வெப்பநிலை, அப்சொல்யூட் 0, உண்மையான 0. அதுதான் வெப்பநிலை. வெப்பநிலைன்னா என்ன அர்த்தம்? இயக்காற்றல், பொருளோட இயக்காற்றல். நம்ம 0 டிகிரி செல்சியஸ்லேயே ஒரு பொருள் என்ன ஆயிடுச்சு? ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை, அது -273 தான் என்ன ஆகுது? அதோட மாலிகுல் கம்ப்ளீட்டாக நிற்கிதுன்னு ஒரு ஆள் கண்டுபிடிச்சான். அந்த ஆள் தான் கெல்வின். அதனால் அந்த ஆள் பேர் அங்கே வச்சுட்டானுங்க. அதனால தான் மைனஸ், அந்த நெகட்டிவ் இன்டீஜர் கான்செப்டே வருது. அதனால தான் வருது. நம்ம 0 இதோட நின்றுச்சுடான்னு நினைக்கிறான். அதுக்கு மேலே இருக்குது, எடுத்துகிட்டு போவோம். பார்ப்போம் மாலிகுல் என்ன ஆயிரும் இந்த மாதிரி. ஆனால் வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். எப்போ நிற்கும் கம்ப்ளீட்டாக? -273 கம்ப்ளீட்டாக எந்த வைப்ரேஷனும் அப்படியே நிற்கும். அதனால தான் அதுக்கு பேர் அப்சொல்யூட் 0, உண்மையான சுழி. தமிழில் என்னது? சுழி வெப்பநிலைன்ட்டானுங்க. உண்மையான சுழினா 0ன்னு அர்த்தம். உண்மையான சுழி வெப்பநிலை, அங்கே தான் மாலிகுல் கம்ப்ளீட்டாக வைப்ரேட் ஆகிறது நிற்கிது ஒரு பொருளில் அப்படின்னா. ஆவி சுருங்குதல், கேஸாக இருக்கிறது என்ன வரும்? லிக்விடாக வரும். அது எந்த டிகிரியில் நடக்கும்? அதே கேஸ். இப்போ அப்படியே வந்துடுங்க, அதை முடிச்சுட்டே போகலாம். இப்போ நீராவி இங்கே இருக்குது. நீராவிக்கு நிறைய அதோட டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கலாம்ல. நீராவியில் ஒரு 300 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதை பிடிச்சி என்ன பண்ணுறோம்? ஒரு டப்பாவில் பிடிச்சி ஃப்ரீசரில் வச்சாச்சு, அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜுக்குலாம் அங்கங்கே பனி மாதிரி படிஞ்சிருக்குல்ல, அது எங்கேருந்து வந்த பனி? வளிமண்டல ஃப்ரிட்ஜ் மூடுறோம்ல, அப்போ வளிமண்டல காற்று உள்ளே போயிடும், அட்மாஸ்பியர். அதில் உள்ள H2O மாலிகுல் அங்கே போய் ஒட்டிக்கும். என்ன பாரதி ராஜா, ஈஸியாக இருக்கா? ஃபேக்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கான்செப்ட்லாம் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் வச்சுட்டாச்சு. இது என்ன ஆகும்? இதில் வச்சா போதும். ஏன்னா நமக்கு தண்ணியாக மாறினா போதும். ஆவி நீராக மாறினா தானே அது நீராவி சுருங்குதல். தண்ணியாக மாறினா போதும். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணும்? இதோட டெம்பரேச்சரை இப்படி இந்த பலூனுக்குள்ளே தெர்மோமீட்டரை வச்சுருங்க. 300 டிகிரி செல்சியஸ் காட்டும், குறைஞ்சிட்டே வரும். சாரி, -300 டிகிரியா? 300 டிகிரி கரெக்டு தான். 300லேருந்து குறைஞ்சிட்டே வருது, ப்ளஸ் தான். குறைஞ்சிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. 150. அப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிடும். நிறையா மாலிகுல் தண்ணியாக வரும். 100 டிகிரி செல்சியஸ்
தனியாக மாறிடுச்சு நிறையா. இன்னும் 50% கேஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது. 50% தனியாக மாறிடுச்சு. அப்போ தான் 100 டிகிரி செல்சியஸ் அடைஞ்சிருச்சு. ஓகேவா? திரும்ப என்ன ஆகுது? இன்னும் இவ்வளோ ஆவி இருக்குது. திரும்ப ஃப்ரிட்ஜ்லேயே இன்னும் அரை மணி நேரம் வச்சுருக்கோம். அந்த அரை மணி நேரமே எவ்வளோ தான் காட்டும்? 100 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். கம்ப்ளீட்டாக அந்த கண்டெய்னரில் வச்சுருக்கக்கூடிய எல்லா H2O மாலிகுலும் வாட்டர் வேப்பரும் தண்ணியாக மாறுற வரைக்கும் அந்த அரை மணி நேரமாக இருந்தாலும் 1 மணி நேரமாக இருந்தாலும் எவ்வளோ தான் இருக்கும்? 100 டிகிரி செல்சியஸ். எல்லாம் தண்ணியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? அந்த 1 மணி நேரம் கழிச்சு மைனஸ் இல்லை 99 98 அப்படியே வரும். எது வரைக்கும் வரும்? 0 டிகிரி வரைக்கும் வந்துடும். 10 டிகிரிலேருந்து ஐஸ் கட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். 0 வந்துருச்சு, அதுக்கு மேலே குறையாது. கம்ப்ளீட்டாக என்ன ஆகிற வரைக்கும்? ஐஸ் கட்டியாக மாறுற வரைக்கும். அது அடுத்தது. அது வந்து என்னது? ஃப்ரீசிங் பாயிண்ட். இது ஃப்ரீசிங் பாயிண்ட். 2 கான்செப்ட் சொல்லியாச்சுங்க. ஆவி சுரங்குதல் இயற்பியல் மாற்றம் தான். ஓகேவா? ரைட். ஆவியாதல் பார்த்தாச்சு. ஆவியாதல் நிகழ்வுக்கு ஆப்போசிட்டு அடுத்து பதங்கமாதல். பதங்கமாதல்னா என்னது? டேரெக்டாக மாறிடும். நேப்தலின்னு அந்துருண்டை தானே அது. அந்துருண்டை, அப்புறம் கற்பூரம், அப்புறம் வேறு ஏதோ பார்த்தோமே, அதுதான் நேப்தலின். அந்துருண்டை. சத்தமா மெழுகுவத்தியா? மெழுகுவத்திலாம் எரிய வைக்கணும். திண்ம நிலையிலேருந்து வாயு நிலைக்கு பொருள் மாறுனுங்களும் பதங்கமாதல். சப்ளிமேஷன். படிகமாக்குதல் என்னது? அந்த பதங்கமாகி போகுதில்ல, அதை ஏதாவது ஒரு கூலான மெட்டீரியல் வச்சுன்னா அதில் போய் இது ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு கிறிஸ்டலைசேஷன் ஆகி இல்லையே, வேப்பனில் தானே வச்சுருக்கான் அது. அப்படியா? இல்லையே, கரையுமா வெளியில் வச்சா? வெளியில் வச்சாவா? அப்போனா ஓகே. அதெல்லாம் படிகமாக்கல், கிறிஸ்டலைசேஷன். வேதியியல் மாற்றங்கள் போயிட்டு வந்து பார்க்கலாமா? வேதியியல் மாற்றம் வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னது? இயற்பியல் மாற்றமே எவ்வளோ ஆகிப்போச்சு. வேதியியல் மாற்றம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே மனப்பாடத்துக்கு எதுவுமே இல்லைங்க. மனப்பாடத்துக்கு வரதப்போ நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கலாம். துருப்பிடித்தல் இதெல்லாம் மனப்பாடம் கை பார்த்து தான் ஆகணும். சும்மா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதான் துருவோட ஃபார்முலா. H2O மாலிகுல் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். தனியாக இருக்கும். புள்ளி வச்சு இது தனியாக இருக்கும். காய வச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? இது ஆவி ஆயிரும். ஆவி ஆகிட்டு இது மஞ்சளாக மாறிடும். மஞ்சளாக சகப்பாக மாறிடும். கேட்பாங்க துருப்பிடித்தலுக்கு என்னென்ன வேணும்? இரும்பு, ஆக்சிஜனு, தண்ணி. அதனால் தண்ணி இருக்கிற இடத்துல ஈஸியாக துருப்பிடிக்கும். சரியா? இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, போயிட்டு வாங்க, பிரேக் எடுத்துக்க. 20 வேதியியல் மாற்றம் என்ன பண்ணும்? ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறணும். மாலிகுலர் லெவலில் போயிட்டு. சரியா? வேதியியல் மாற்றம் இல்லைன்னா நம்ம இருக்குமா? இல்லையா? வேதி மாற்றம்லாம் நம்ம இல்லை. ஆமாவா? எப்படின்னு சொல்லுங்க. கார்போஹைட்ரேட் உடஞ்சாதான் ஹீட்டு கிடைக்கும். கார்போஹைட்ரேட் என்ன எப்படி உடையும்? ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு H2O மாலிகுலாக மாறும். அப்போ தான் ஹீட்டே கிடைக்கும். அந்த ஹீட்டு கிடைச்சா தான் என்ன பண்ண முடியும்? ஹார்ட்டு சுருங்கி விரிங்க, தலையாட்ட முடியும், கண்ணு சிமிட்ட முடியும், இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ண முடியும், முதல்ல சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீர்ணிக்க முடியும். சரியா? அப்போது அது இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. ரைட். நம்ம உடம்பை எப்படி எந்த வேதி மாற்றம் இயற்பியல், வேதி வினை இயற்பியல் வினை, அதால் உருவானது தான் நம்ம உடம்பு. உருவானது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது எல்லாம். அந்த வினையை நிகழ்த்த முடியலன்னா நம்ம செத்து போயிட்டோன்னு அர்த்தம். சரியா? சரி. வேதி மாற்றம் நிறையா நம்ம உலோகெல்லாம் பிரித்து எடுக்கிறாங்கல்ல. இரும்பு அது எதையுமே பூமியில் என்னமா இருக்காது, பியூராக இருக்காது, இம்பியூராக தான் இருக்கும். அதை பிரித்து எடுக்கிறதுக்கு நிறைய வேதி மாற்றம் இயற்பியல் வினை யூஸ் பண்ணுறாங்க, வேதி வினை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அதான் சொல்கிறானுங்க. வேறு ஒன்றும் இல்லை. மருந்து தயாரிக்கிறாங்க. வீட்டில் சமையலே வேதி வினை தான். சமையல் என்னது? வேதி வினையில் தான் சமையல். அதெல்லாம் அதேமாதிரி பிளாஸ்டிக், சோப்பு, செலவு பெட்டி இதெல்லாம் தயாரிக்கிறது ஃபேக்ட்ரியில் நடக்கிறது சொல்கிறானுங்க.
புதிய பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் வேதி வினையாச்சு. புதிய பொருள் உருவாவதுடன் வேறு சில நிகழ்வுகளும் ஒரு வேதியியல் மாற்றத்தின் பொழுது நிகழும். வேதியியல் மாற்றம், வெப்பம், ஒளி அல்லது வேறு ஏதேனும் கதிர்வீச்சு வெளிப்படலாம். வேதி மாற்றம் நடக்கும்பொழுது என்ன ஆகலாம்? வெப்பம் வெளியிடலாம். வெப்பம் வெளியாகக்கூடிய வேதி மாற்றத்தை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? இப்போ பார்த்தோம்ல, இப்போ செல்லில் அது வெப்பம் வெளியிடக்கூடிய வேதி மாற்றம். வேற எங்கே? அடுப்பு எரிஞ்சால் தான் சமையல் ஆகும். அது என்னது? வேதி மாற்றத்தினால வெப்பம், அதுக்குள்ளே உள்ள வெப்பம் வெளியில் வருது. அது மாதிரி என்ஜினில், எந்த என்ஜினு? பைக்கு, காரு, எல்லாம் ட்ரெயின், எல்லா இடத்துலையும் என்னது? வேதி மாற்றம். ஒளி, அளவுக்கு அதிகமான ஒளி தானே மாறும், லைட்டாக மாறும். வேறு ஏதானா கதிர்வீச்சு, கண்ணுக்கு தெரியாத ரேடியேஷன் கிடைக்கலாம். சரியா? கோபால்ட், ஐசோடோப், அதை உடச்சி என்ன கொண்டு வராங்க? காமா கதிர்கள் வெளியிடும். கண்ணுக்கு தெரியாது அது நமக்கு. காமா கதிர்கள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? கேன்சர் க்யூர் பண்ணுறதில்ல. குரூப் 4ல் கொஸ்டின் இது. ஆமாவா? நமக்கு இருக்கா? பார்த்தீங்களா? 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அது வேதி மாற்றம். அப்போது வேதி வினையினால தான் என்ன ஆகுது? இந்த இதெல்லாம் கிடைக்கலாம். ஒளி உண்டாகலாம். ஒளி, சவுண்டு, அது ஒரு ஆற்றல். ஒளினா ஏதோ என்ன ஆற்றல்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆ, ஒளி, சவுண்டுனா என்ன? வெரி குட், எந்திர ஆற்றல். பொருளோட அதிர்வு தான் என்னது? பொருள் அதிர்றது இல்லை, அதுதான் நமக்கு சவுண்டாக கேட்கும். பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம் டீட்டெயிலில். சவுண்டு உண்டாகலாம், அதிரும், பொருள் அதிரும். பாம்பு வெடிக்குதா? வேதி வினை நடக்கும்பொழுது தானே. பாம்பு வெடித்தல் என்ன வினை? வேதி வினை. சத்தம் கேட்குதா? அது உண்டாகலாம். வீசக்கூடிய மனத்தில், மனம்னா என்ன தான்? வாசனை, அதை சொல்கிறான். மாற்றமோ புதிய மனம் உருவாகுதல் நடக்கலாம். சமைக்கும் பொழுதே மாறுதா? சமையல் வேதி வினை தான். மிளகாத்தூள்லாம் கொட்டி வச்சுருப்போம், அது ஒரு மாதிரி நெடியாக இருக்கும். அப்படியே போக போக சாம்பார் வாசனை மாறும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் சொல்கிறோமா? அடுத்தது நிறம் மாற்றம் ஏற்படலாம். வாயு உருவாகலாம், அதில் கேஸ், இதெல்லாம் நடக்கலாம் வேதி வினையின் பொழுது. பட்டாசு வெடித்தல் வேதி மாற்றம். பட்டாசு வெடிக்கும் பொழுது வெப்பம் உருவாகும், ஒளி உண்டாகும், விரும்பத்தகாத வாயுக்கள் ரிலீஸ் ஆகும். ஆமாவா? லைட்டு தெரியுது, சத்தம் கேட்குது, அப்புறம் என்ன நடக்குது? ஹீட்டு ரிலீஸ் ஆகும், எல்லாமே நடக்கும். ஹீட்டு ரிலீஸ் ஆனால் அந்த வினைக்கு பேர் என்னது? வெப்ப உமிழ் வினை, எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். வேதி வினையில் 2 வெப்பத்தை வச்சு, இன்னும் வெப்பத்தை எடுத்துக்கும், அந்த வெப்பத்தை வெளியிடும். நறுக்கி ஆப்பிள் துண்டு வச்சுருந்தேன்னா பழுப்பு நிறமாக மாறும். என்ன நடக்குது? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து அதில் உள்ள அந்த என்சைமோ நொதியோ வேற ஒரு பொருளாக மாறும். தோல் நீக்கிய உருளைக்கிழங்க வெளியில் வைப்போமா? தட்டில் உருளைக்கிழங்க வெட்டி தட்டில் வைப்பீங்களா? தண்ணியில் போடுவோம். ஏன்? அவரும் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனில் வினை புரிஞ்சிருவார். ஆக்சிஜன்கிட்டருந்து அவரை பிரித்து வைக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதனால தான் தண்ணியில் போட்டு வச்சுக்குவோம். தண்ணியில் ஆக்சிஜன் இருக்காதா? இருக்கும், கம்மியாக இருக்கும் வளிமண்டலத்தோட. எல்லாம் ப்ராக்டிக்கலாக மாற்றுங்க. எல்லாம் சயின்ஸு, வாழ்க்கையே சயின்ஸு தான். அது தப்பு, நான் சொல்கிறதே தப்பு. நம்மளை சுற்றியில் நடக்கிற இயற்கையான நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அதானது சயின்ஸு, இயற்கை அறிவியல். எத்தனை வீடியோமா பார்த்தீங்க? 2 பார்த்தீங்களா? புரியுதா? புரியாத நோட் பண்ணீங்களா? ரைட், அப்படியே வாங்க, புரிஞ்சுக்கிட்டே வாங்க. மாறாக தோல் நோக்கி காற்றில் ஆனால் வெளியில் வைக்கிறது மங்கி இருப்பது காணப்படலாம். என்ன காரணம்? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட வேதி வினையில் ஈடுபடுது. எது? உருளைக்கிழங்கு, அது அப்புறம் வாழைக்காய், வாழைத்தண்டு, வேறு யார் அந்த மாதிரி வேதி வினையில் ஈடுபடுவாங்க? தண்ணியில் போட்டுருவோம். கத்திரிக்காய், அதெல்லாம் வேதி மாற்றங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் உள்ளதான் இங்கே படிக்கிறோம். இரும்பு துருப்பிடித்தல், அது என்ன மாற்றம்? வேதி மாற்றம். பாருங்க, இரும்பு துருப்பிடிக்கணும்னா ஒரு இரும்பு ஃபெரஸ்னா இரும்பு, Fe, 3 ஆக்சிஜன். எங்கே இருக்குது ஆக்சிஜனு? வளிமண்டலத்தில். எத்தனை % இருக்குது வளிமண்டலத்தில் ஆக்சிஜனு?
21 1 பாயிண்டா 21%. ரெண்டாவது அதிகமான வாயு அங்கேருந்து எடுத்துகிட்டு வினை புரிஞ்சிடும். அதனால தான் அவர்கிட்ட இருந்து பிரித்து வைக்க தான் என்ன பண்ணுறோம், உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டோம்னா அங்கே கம்மியாக இருக்கும். அதுதான். அப்புறம் 2 H2O மாலிகுல் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், 2 ஃபெரஸ் ஆக்சைடு கிடைக்கும். 2 முன்னாடி 2 போட்டான்னு அர்த்தம், Fe2O3 H2O. புள்ளி நகை தனியாக நிற்கும். இவங்க கூட மாலிகுலை எலக்ட்ரான் ஆர்பிட் அந்தளவுக்கு ஒட்டாது, ஈஸியாக தனியாக அவங்க துண்டணிப்பாங்க, ஒட்டுவாங்க துண்டணிப்பாங்க. ஹீட்டு கொடுத்துன்னா ஆவியாகி தனியாக ஓடி போயிடும், இவங்க மட்டும் தனியாக நிற்பாங்க. அந்த மாதிரி சரியா, கரெக்டாமா? இது மாதிரி எத்தனை இருக்குது மாலிகுல், இதில் 2 கிடைக்கும். ஒரு ஃபெரஸு எப்படி தப்பாக இருக்கு, ஒரு ஃபெரஸ் தான் உள்ளே போகுது, அங்கே 4 ஃபெரஸ் வருது, 4 ஃபெரஸ் வரணும், 4 ஃபெரஸ் வரும். தப்பு, ஃபார்முலா தப்பு தானம்மா. இங்கே 4 இருக்குல்ல, 2 ஃபெரஸு, அப்போ என்ன அவனுக்கு 4 ஃபெரஸ் உள்ளே போகணும். 3 H2O 3 சரியாக போச்சு, இது கரெக்டு. அதேமாதிரி 2 H2O 2 சரியாக போச்சு. 4 ஃபெரஸ் சேர்க்கணுங்க, 4 போட்டுக்கோங்க, இங்கிலீஷில் பார்ப்போம். ஆமாம் தானே, எத்தனை உள்ளே போகுதோ அத்தனை தானே வெளியில் வரும். ஜீபுமான ஏதாவது வருமா, எங்கேயும் வராது. இங்கேயுமே தப்பு தான். 2 ஃபெரஸ் 2 2 4 வரணும். 2 4 ஃபெரஸ் போட்டுக்கோங்க, 4 தான் கரெக்டு. ஆமாம் தானே, ஒரு மாலிகுள்ள 2 ஃபெரஸ் இருக்குது, அப்போ 2 ஃபெரஸ் ஆக்சைடு, அப்போ எத்தனை இருக்கணும், 4 ஃபெரஸ் இருக்கணும். 4. இந்த ஃபார்முலா கேட்டாலும் கேட்பானுங்க. நல்லா சிம்பிளாக துருப்பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும். துருப்பிடித்தலும் ஒரு வேதிவினை. அதேமாதிரி துருப்பிடித்தல் வந்துட்டு மெதுவாக எரிதல் செயல், ஹீட்டு ரிலீஸ் ஆகும் அதிலேருந்து. துருப்பிடித்தல் மெதுவாக எரிதல் செயல் நம்ம உடம்புல நடக்குதுல்ல, மைட்டோகாண்ட்ரியாவில் மெதுவாக எரிதல் செயல் துருப்பிடிக்கும். ஆக்சிஜன் நீர் நீராவி தொடர்பு கொள்ளும் பொழுது துருப்பிடிக்காமல் இருக்கணும், நீராவியோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். பெயிண்ட் அடிக்கிறது அழகு கிடையாது, எதுக்கு, ஆக்சிஜன் கூட துருப்பிடிக்காமல் இருக்குது, ஆக்சிஜன் கூட பிரித்து வைக்கிறதுக்காக. ஆனால் இரும்பு இல்லாமல் எந்த பொருளும் நம்ம பயன்படுத்த முடியாது. அதுக்காக நம்ம இன்னும் மேலே பெயிண்ட் அடிப்போம், அல்லது இரும்பை வந்து அலாயாக மாற்றிடும். அலாயினா என்ன அர்த்தம், தமிழில் சொன்னோன்னா அர்த்தம் புரிஞ்சிடும். உலோக கலவை, என்னது, 2 உலோகங்களை கலந்து வச்சுருப்பாங்க, அப்போ அதோட கேரக்டர் ஃபிசிக்கல் கேரக்டர் மாறும். எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்க இரும்பு கூட எதை சேர்த்துவாங்க, மெக்னீசியமா, மேங்கனீஸ் தானே, மெக்னீசியமா மேங்கனீஸா, மேங்கனீஸ். அடுத்து இரும்புத்தூண், மெகரொலி இரும்புத்தூண் வரலாறு முடித்தவங்க யாரோட காலத்தை சேர்ந்தது, குப்தர். வெரி குட், குப்தர்கள் காலத்தோடது. எங்கே இருக்குது, மெகரொலின்ற இடத்துல தான் இருக்குது. அதான் மெகரொலி இரும்புத்தூர் குப்தர்கள் காலத்துது. குப்தர்களோட காலம் என்ன, 6ஆம் நூற்றாண்டு. 3 to 6, 3 4னே கூட வச்சுக்கலாம், 3 to 6 அந்த காலத்தில் இருந்தவங்க. அதில் யாருமா, சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரா, இரண்டாம் சந்திரகுப்தரா, சமுத்திரகுப்தரா, சரி பாருங்கள், அவன் அந்த காலத்தை சேர்ந்தது. அப்போ இன்னிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 1500 600 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னமும் அந்த இரும்பு தூண் அங்கே இருக்குது, துருப்பிடிக்கலை. அப்போ அப்போயே என்ன பண்ணியிருக்கான், அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டானுங்க. எது, வெங்கல காலம், சிந்து சமவெளியில். அப்போ இரும்பு கூட இதெல்லாம் லேட்டஸ்ட்டு. இது ஏன் இதை கொண்டு வந்திருக்கான்னு, அது அரசியல், இவங்களோட பாலிடிக்ஸ் பார்ப்போம். அப்போயே துருப்பிடிக்காத இரும்பு வந்து உலோக கலவையை உருவாக்கியிருக்காங்க. உலோக கலவை தான் இது, சரியா, ரைட்டாக தான் சொன்னோம். 1600 ஆண்டுகள் பழமை வேணும். 16ஆம் நூற்றாண்டிலேயே, 6ஆம் நூற்றாண்டுக்கு தான் அப்படி போட்டானுங்க. 6ஆம் நூற்றாண்டு
அப்போயே 6ஆம் நூற்றாண்டுலே துருப்பிடிக்காத இரும்பு தயாரிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க பயங்கரமானவங்கள அப்பாட்டக்கரு அப்படின்னு அப்போயே ராக்கெட் விட்டானுங்கள நம்ம ஆளுங்க. அப்போயே விமானம் வேதத்திலே சொல்லிட்டாங்கடா, மகாபாரதத்தில் சொல்லிட்டாங்க, கதை விட்றானுங்கள. அந்த மாதிரி கதை தான் உருட்டு தான் இதுவும். சரி, எரிதல் என்னன்னு பார்த்தோம். ஆக்சிஜன் கூட ஏதோ ஒரு பொருள் சேரும், சேர்ந்தால் தண்ணி கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், ஹீட்டு கிடைக்கும். ஹீட்டு தான் என்ன ஆகும், லைட்டாக வெளிப்படும், லைட்டு ஒளி. சரியா, அதான் எரிதல். சரி, என்னென்ன கிடைக்குது பாருங்கள். காகிதம் எரிதல் வேகமாக நிகழும் மாற்றத்திற்கு எதிர்காட்டும். வேகமாக நிகழ்தல் தானே. காகிதத்தை எரிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, நீராவி கிடைக்கும். அதாவது நீர் தான் நீராவியாக வரும். நீர் வெளிப்படையாக தெரியாது, வெளியில் போயிடும். புகை, சாம்பல்லாம் கிடைக்கும். திரும்ப இப்போ காகிதத்தை உண்டு பண்ண முடியுமா எல்லாத்தையும் சேர்த்தி? திரும்ப அதில் போய் மண்ணில் போய் விழுந்து அது தாவரம் உறிஞ்சி அது அப்புறம் செல்லுலோஸாக மாறி அதை நாம் பிழிஞ்சு எடுத்து சக்கையை எடுத்து அதில் தான் பேப்பர் தயாரிக்க முடியும். அப்போ இது மீள் வினையா மீளா வினையா? மீளா வினை. ரைட், அதெல்லாம் விட்டுருங்க. இரும்பின் மீது குரோபியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவது துருப்பிடித்தலை தடுக்கும். பெயிண்ட் மாதிரி அடிக்கிறது. மின்முலாம் பூசிடுவாங்க. மேங்கனீஸ் தடவைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு தடவுறதில் கலந்து விட்டுறது. அதில் இது மேலே பெயிண்ட் அடிக்கிறது. துத்தநாகத்தையோ குரோமியத்தை அடிச்சு விட்ருவாங்க. குரோமியம் பூசினது பளபளப்பாக இருக்கும். சைக்கிளு, பைக்கோட ஹேண்டில் பார் இருக்குல்ல, மேலே பளபளன்னு இருக்கா, அது குரோமியம் பூசியிருப்பாங்க. அதேமாதிரி டேப்லாம் இருக்குல்ல, வாட்டர் டேப்லாம் அதுமாதிரி துத்தநாகம். வாட்டர் பைப் இருக்குல்ல, தண்ணி போகிற பைப் இருக்குல்ல, அது பாருங்கள், அது இந்த மாதிரி பளபளப்பாக இருக்காது. ஆனால் அது துரு பிடிக்காது. ஏன்னா அதில் எதை பூசியிருப்பாங்க, துத்தநாகம். துத்தநாகத்துக்கு இங்கிலீஷில் என்ன? சல்ஃபரா? ஜிங்க்கு. துத்தநாகம்னா ஜிங்க்கு. சல்ஃபர்னா என்னது? கந்தகம். அவர் வேறு அடியாப்பா. இதுக்கு பேர் நாகமுலாம் பூசுதல். அது எப்படி பூசுகிறாங்கன்னு பார்ப்போம். மெக்னீசியம், நாடகம் அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. மெக்னீசியம் ஆக்சிஜன் சேர்ந்து இது உருவாகுது. வேதிவினை. வேதிவினையில் என்ன வெளியிடுது? வெப்பம் வெளியிடப்படுது. பால் தயிராதல் என்ன வினை? வேதிவினை. பாலை தயிராக மாற்றுறவங்க யார்? லாக்டோபேசிலஸ். அவர் என்ன பண்ணுவார்? பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீனு ஃபேட்டெல்லாம் சாப்பிட்டு மெயினாக புரோட்டீனை வேறு ஒரு பொருளாக மாற்றிட்டு, பெரிய மாலிகுலா சின்ன மாலிகுலா புரோட்டீன் இருக்கும். அதில் அந்த புரோட்டீனை என்னவா பண்ணுவோம்? அமினோ ஆசிட்டாக மாற்றிடுவார். ஆசிட் ஒரு வகையான அமினோ ஆசிட் தான் என்னது? எதோட சின்ன மாலிகுலு? புரோட்டீனோட சின்ன மாலிகுல். அதனால தான் பால் அடல்ட் பால் சாப்பிட்டோம்னா அதில் உள்ள புரோட்டீனை நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. குழந்தைங்க டைஜஸ்ட் பண்ணும், பிறந்த குழந்தை. அதுக்காக அதோட வயிற்றில் என்ன சுரக்கும்? லெனின். நமக்கு அது சுரக்காது. அதனால் நம்ம பெரும்பால் சாப்பிட்றது அடல்ட்டு வேஸ்ட்டு. புரோட்டீன்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். தயிர் சாப்பிட்லாம், ஏன்னா அது அமினோ ஆசிட்ஸாக மாற்றிடுச்சு, அது நம்ம உடம்பு எடுத்துக்கும். ஓகேவா? ரைட். பால் தயிராதல் மீளா வினையாகும். அவன் தானே? ஆமாம். வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றமா? வேதி மாற்றம். திரவ நிலை பாலானது படிப்படியாக அதன் துகள்கள் இணைந்து கூழ்ம நிலை பொருளாக சேர்ந்து திடநிலை போல் உருவாகுது. ஆமாவா? தயிர் எது என்ன மாதிரியான இது கலவை சொல்யூஷன்? கூழ்மமா? கூழ்மம் தானே அது. ஒரு பாத்திரத்தில் சூடான பால்னு எடுத்து அது பழைய கதை, அதில் விட்டுருங்க. நொதித்தல். பால் தயிராகிறது நொதித்தல் தான். சரியா? இங்கே நொதித்தல்ங்கிறது இதை சொல்கிறான். கார்போஹைட்ரேட்டை ஈஸ்ட்டு பெரிய மாலிகுலை சின்ன மாலிகுலாக உடைக்கும், அதை நொதித்தல்ன்றான். நொதித்தல் அப்போ என்ன கிடைக்கும் பார்த்தோம்? அங்கேயும் ஒரு ஆசிட் கிடைக்கும், ஆல்கஹால் ஒன்று கிடைக்கும், எல்லாம். அதனால தான் புளிக்கும். எதாக இருந்தாலும் நொதிச்சிச்சுன்னா அப்படின்னா அங்கே புளிப்பு வாசம் வந்துடும். மாவை கரைச்சி வைக்கிறோம்ல, யார் அதை நொதிக்க வைக்கிறா? கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கை, இவங்க தான் நொதிக்க வைப்பாங்க. ஈஸ்ட் மற்றும் சில வகை பாக்டீரியாக்கள் சர்க்கரை கரைசலின் ஆல்கஹாலாகவும்
கார்பன் டை ஆக்சைடு மாறிலிகளுக்கு நொதித்தல். கார்போஹைட்ரேட்டு தான் இது சர்க்கரை. ரெண்டு கார்போஹைட்ரேட் சேர்ந்தால் சர்க்கரை. ஸ்டார்ச் மாவுங்கிறது என்னது ஸ்டார்ச். கேட்பாங்க ஈஸ்ட்டும் பாக்டீரியா தான் என்ன பண்ணுறாங்க நொதித்தல்னா என்னென்னு கேட்பாங்க. சர்க்கரை கரைசல் அல்லது ஸ்டார்ச்சை ஆல்கஹாலாவும் கார்பன் டை ஆக்சைடும் மாத்திரம் தான் அது நொதித்தல். வேதி வினை லூயிஸ் பாஸ்டர் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தார். நொதித்தல் இப்படி தான் நடக்குன்னு சொன்னவர் யார்? லூயிஸ் பாஸ்டர். இந்த பாக்டீரியா இந்த மைக்ரோப்ஸ் இருக்காங்கல்ல இவங்க பண்ணுற வேலை தான் அப்படின்னு. காற்று அற்ற சூழல். காற்று அற்ற சூழல்னால் இது ஆக்சிஜன் இல்லாத நிலை அல்லது கம்மியாக இருக்கிற நிலையில் இந்த கார்போஹைட்ரேட் உடஞ்சிது அப்படின்னாக்கா காற்று உள்ள சூழ்நிலையை விட கம்மியான ஹீட்டு தான் கிடைக்கும். பட்டு ஆல்கஹால் கிடைக்கும். சரியா? ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறினார். இவரே ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தார். கேட்பாங்க பார்த்துக்கோங்க. ரேபிஸ் வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் யார்? லூயிஸ் பாஸ்டர். ஒரு தான் நொதித்தல் கான்செப்டையும் சொன்னவர். ஈஸ்ட் நொதித்தல் எங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான் பார்த்துக்கோங்க. காற்று இல்லாத சூழலில் உருவாக்கும். அப்போ ஹீட்டு கிடைக்கும் ப்ளஸ் என்ன கிடைக்கும்? ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். ஈஸ்டில் உள்ள நொதி என்னன்னு பார்த்தோம். என்சைம் இங்கிலீஷில் என்னது? வெரி குட். பெரிய மாலிகுலை சின்ன மாலிகுலாக உடைக்கும். ஓகேவா? சரி. ஆல்கஹால் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். சமையல் சோடாவும் எலுமிச்சை சாரும் என்னது? இது பார்த்துட்டேமே முன்னாடியே, சொல்லுங்கள் பார்ப்போம். சமையல் சோடா பேஸ். சமையல் சோடா பேஸ் கரெக்டாமா? காரம் தானே. எலுமிச்சை சாறு என்னது? ஆசிட். லைட்டாக பார்த்துருக்கோம், அது தனி பாடமே வருது. அமிலம். ரெண்டு சேரக்கூடிய செயல் என்னன்னு பார்த்தோம். நடுநிலையாக்கல் விதை. ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. நடுநிலையாக்கல் வினை நடக்கும்பொழுது என்ன கிடைக்கும்? உப்பு கிடைக்கும். அதோட உப்பு தண்ணி. அதெல்லாம் சமையல் சோடா என்பது சோடியம் பை கார்பனேட். நோட் பண்ணிக்கோங்க. சமையல் சோடா. எலுமிச்சை சாற்றில் என்ன இருக்குது? சிட்ரிக் அமிலம் இருக்குது. அது சோடியம் பை கார்பனேட் சிட்ரிக் அமிலம். சோடியம் சிட்ரேட்டுன்னு உப்பு, கார்பன் டை ஆக்சைடு. நடுநிலையாக்கல் வினையில் என்னென்ன கிடைக்குதுன்னு கேட்பாங்க. என்னென்ன கிடைக்கும்? உப்பு, கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி. ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதான் நடுநிலையாக்கல். இங்கிலீஷில் நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ்லாம் உப்பே கிடைக்கும். ஒரு வேதியியல் மாற்றம் நிகழ தகுந்த காரணங்கள். அதாவது வேதியியல் வினை நடக்கணுன்னாக்கா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காரணிகள். வெப்பம் கொடுத்தா தான் என்ன ஆகும்? வேதி வினை நடக்கும். ஒரு சில வேதி வினை அழுத்தம் தந்தால் நடக்குமா? அதேமாதிரி அந்த வேதி வினையில் ஈடுபடுற ரெண்டு பொருள் என்ன பண்ணும்? ஒன்றா கலந்தாவே ஆயிரும். ஒரு சில வேதி வினை அழுத்தம் கொடுத்தா தான் நடக்கும். ஒரு சில வேதி வினை ரெண்டு பொருளையும் கலந்திங்கனாவே போதும். இப்போ பார்த்தோம்ல, சிட்ரிக் ஆசிட்டும் சலவை சோடாயும் கலந்தோம். தண்ணியில் ஊற்றி கலக்கணும். அதில் எலுமிச்சை சாரே தண்ணி இருக்குல்ல, அப்பயும் நடந்துடும். வெப்பப்படுத்துதல். அப்புறம் வேறு இன்னொன்று பார்த்தோமே, ஹீட்டு. சரி, வெப்பப்படுதல் முடிஞ்சு போச்சு. லைட்டு, சூரிய ஒளியிலே என்ன ஆகும்? சூரிய ஒளியில் லைட்லேயே என்ன ஆகும்? ஒரு சில வேதிவினை நடக்கும். அப்புறம் வேறு சூரிய ஒளியில் வேதிவினை நடக்கிற ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். சோலார் பேனல். வேறு அங்கேயும் போகிறீங்க? நம்ம சாப்பாடு பூவாக்குவாங்க. ஒளிச்சேரிக்கை எங்கள் இதில் தான் நடக்குது, லைட்டில் தான் நடக்குது. அதுவும் நீங்கள் சொல்கிறது ஒன்று ஓகே. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பாருங்கள் எந்த ஒரு பொருள். அப்புறம் வேறு என்ன பண்ணணுன்னு பார்த்தோம். அது ஒன்று
மின்சாரம் அது வழியாக பாயும் பொழுது கரைசல் வச்சுருக்கணும், அதில் வேதி வினை நடக்கும். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும். எந்த ஒரு பொருள் ஒரு வேதி வினையில் எந்த ஒரு மாற்றத்தின் உட்படாமல் ஆனால் அந்த வேதி வினையில் ஈடுபடுத்துவாங்க, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், கேட்டலிஸ்ட், வினையூக்கி. முடிவுற்ற பொருள் அது ஒரு பொருளாக வராது, அது தனியாக தான் இருக்கும். முடிவுற்ற பொருளை அது ஒரு பொருளாக வராது, தனியாக தான் இருக்கும். பட் அந்த வேதி வினை என்ன பண்ணும், வேகப்படுத்துறதுக்கு அதில் கலப்போம். அதுக்கு பேர் தானே அது வினையூக்கி. வார்த்தையில் எடுத்துக்கு பாருங்கள், அதான் தாய்மொழி. வினையூக்கி, வினையை ஊக்கப்படுத்துதல். கேட்டலிஸ்ட் இங்கிலீஷ். வீட்டில் வினையூக்கி என்ன எங்கே பயன்படுத்துகிறோம் மேடம்? அன்றைக்கே சொன்னானே, ஞாபகம் இருக்கா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதான் பிரச்சனை. பருப்பு வேக வைக்கிறோம்ல, எண்ணெயை ஊற்றுறோமா? எதுக்கு எண்ணெயை ஊற்றுறோம்? வினையூக்கி. பருப்பு வேகும் பொழுது பருப்பு வேறு பொருளாக மாற்றுறதுக்கு அது ஒன்றும் பண்ணாது, அதில் மாறாது, அதில் சேர்ந்துலாம் வேறு பொருளாக மாறாது. பட் அது வேகமாக சீக்கிரம் வேக வைக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறது. கரெக்டா? வேதி மாற்றத்தின் வேகத்தினை மற்றும் துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பெயர். வேதி வினையில் ஈடுபடாது, இது அந்த வினையை வேகப்படுத்தும். பருப்பு வெந்த பருப்பாக மாறணும், அதை வேகப்படுத்துது. அப்போ என்ன அங்கே வினையூக்கி. அது மாதிரி கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த தாதுக்கள்லாம் பிரித்து எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய இடத்துல சோப்பு தயாரிக்கிறது, மாத்திரை தயாரிக்கிறது, எல்லாமே கெமிக்கல் ப்ராசஸில் தான் தயாரிப்பாங்க, அங்கெல்லாம் யூஸ் ஆகும். சர்க்கரையின் நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுது. நொதி இருந்தால் தான் சின்ன பெரிய மாளிகைகளை சின்னதாக உடைக்கும். அப்போ நம்ம உமிழ் நீர்னால் என்னது, வினையூக்கி தான். உமிழ் நீர், அப்புறம் வயிற்றில், ஆமாம், அதெல்லாம் வினையூக்கி தான். அப்புறம் கணையத்து நீர், பித்த நீர், சிறுகுடல் நீர் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் வந்து என்னது, என்சைம் நொதிகள். அதேமாதிரி மின்சாரம், மின்சாரத்தை பாய்ச்சினோன்னா என்ன ஆகும், வினை நடக்கும். பொருட்களை கலத்தல், வெப்பம் கொடுத்தல், ஒளி கொடுக்குதல், மின்சாரம் கொடுத்தல், அழுத்தம் கொடுத்தல் போன்ற காரணங்களால் என்ன ஆகும், வேதி வினை நிகழும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. ரொம்ப டெக்னிக்கலாக அதெல்லாம் சொன்ன கான்செப்ட் தான் இருக்கும், சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. வெப்ப ஏற்பு, வெப்ப உமிழ், வேதி மாற்றம். வேதி வினை நடக்கும் பொழுது வெப்பத்தை உள்ளே இழுத்துக்குச்சுன்னா வெப்ப ஏற்பு. சுண்ணாம்பில் தண்ணி ஊற்றி கலக்கும் பொழுது என்ன ஆகும், உள்ளே கூலாக இருக்குமா சூடாக இருக்குமா? சூடாக இருக்கும். அப்போ அங்கே வெப்ப உமிழ் வினை நடக்குதுன்னு அர்த்தம். அது வெப்ப உமிழ் வினைக்கு எடுத்துக்காட்டு. ஒரு சில வேதி வினை நடக்கும்பொழுது அந்த கை அங்கே வச்சோம்னா நம்ம கையெல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லு ஜில்லுனா நம்ம வெப்பத்தை கொடுக்குறோமா, சூடாகும். அது வெப்ப உமிழ் வினை. அதுவுமே வெப்ப உமிழ் வினை தான். சரி, அதை விட்டுருங்க. வேதி வினை நடக்கும்பொழுது வெப்பத்தை உள்ளே இழுத்து கொண்டால் பார்த்துருப்போம். எப்போ நடக்கும், அயனி பிணைப்புலையா? அயனி பிணைப்பில் தான் அது நடக்கும். அயனி பிணைப்பில் தான் என்ன பண்ணும், ஒரு ஆட்டம், அதாவது மெட்டல் கடைசி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட்டு கொடுத்துரும். இந்த ஆற்றல் மட்டும் உடையும். இந்த ஆற்றல் மட்டும்னா எதால் ஆணுச்சு, ஹீட்டு. இதில் இருந்து இந்த ஆற்றல் மட்டும்தான் ஹீட்டாக ரிலீஸ் ஆகும். பார்க்காதாங்க அந்த வீடியோலாம் பார்த்துருங்க, புரியும். அப்போ இது வந்து என்னது, வெப்ப உமிழ் வினை. புதுசாக ஆற்றல் மட்டும் உருவானுச்சுன்னா வெளியிலேருந்து வெப்பத்தை உள்ளே இழுத்துக்கும், வெப்ப கொள்வினை. அதுக்கு பேர் வெப்ப ஏற்பு. இங்கிலீஷில் வெப்ப ஏற்பு எண்டோதெர்மிக், எண்டோதெர்மிக். வெப்ப உமிழ் வினை எக்ஸோதெர்மிக். இது வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஆமாவா? ஃபிசிக்கல் ப்ராசஸ்லேயும் வெப்ப கொள்வினை இருக்குது, வெப்ப உமிழ் வினை இருக்குது. ஐஸ் கட்டி தண்ணியாக மாறும்பொழுது என்ன ஆகும், வெப்ப கொள்வினையா வெப்ப உமிழ் வினையா?
ஐஸ் கட்டி தண்ணியாக மாறுதுங்க. வெப்பத்தை உள்ளே இழுக்கிறதுனால தான் மாறுது. சரியா? ஆனால் அந்த கெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது, ஜஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸ். தண்ணி ஐஸ் கட்டியாக மாறுது, வெப்ப உமிழ் வெப்பத்தை வெளியில் விட்டதுனால தான் மாறுது. அந்த மாதிரி அதெல்லாம் பேசின கதை தான். வெப்பத்தை உறிஞ்சதுக்கு பேர் என்னது? வெப்ப ஏற்பு மாற்றம், எண்டோதெர்மி. கால ஒழுங்கு, கால ஒழுங்கற்ற மாற்றம், மாற்றத்தில் சேஞ்சஸ் கரெக்டாக. இப்போ சூரியனுக்கு என்ன ஆகும்? 12 மணி நேரம் வரும், டக்குனு காலையில் வந்துடும், சாயந்தரம் மறந்துடும். ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். அது கால ஒழுங்கு மாற்றம். அதே மாதிரி பௌர்ணமி, அமாவாசை, அதெல்லாம் கால ஒழுங்கு மாற்றம். கால ஒழுங்கற்ற மாற்றம். எரிமலை வெடிக்குது, ரெகுலராக வெடிக்குமா? மழை பெய்யுறது, கால ஒழுங்கு மாற்றமா? அதெல்லாம் எப்போ பெய்யும் என்னன்னே சொல்ல முடியாது. அதெல்லாம் கால ஒழுங்கற்ற மாற்றங்கள். குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றங்களால் மீண்டும் நிகழ்ந்தால் அதுக்கு பேர் குறிப்பிட்ட கால இடைவெளி. அப்படி கால இடைவெளிலாம் எதுவும் இல்லை. கேட்பாங்க, எக்ஸாம்பிள் நாளை கொடுத்துட்டு ஒன்று கேட்பான். பருவங்கள்லாம் கால ஒழுங்கு மாற்றமா? எப்படி? சீசன், கால ஒழுங்கு மாற்றம். தமிழில் எத்தனை பருவம் இருக்குது? தமிழ்நாட்டில் 6 பருவம் தமிழ்நாட்டில் கரெக்டாக வரும் அந்த டைமில். பட் மழை பொழிவுலாம் இருக்குல்ல, அது வந்துட்டு கால ஒழுங்கற்ற மாற்றம். குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்காது. எரிமலை வெடிக்கிறது, நிலநடுக்கு வருது, அதெல்லாம். மெக்னீசியம் நாடாயிருதல் என்னது? வேதிவினை. சுண்ணாம்போட நீர் சேர்த்துறோம்ல, அப்போ என்ன நடக்கும்? வெப்பம் வெளியிடும். வேதிவினை, வெப்ப உமிழ்வினை. வேதிவினையில் வெப்ப உமிழ்வினை. நீற்று சுண்ணாமாக மாறும். ஆமாவா? பால் தயிராதல் வேதிவினை. இடியுடன் கூடிய மழை என்ன வினை? இடினா என்னன்னு பார்த்தோம், மேகத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கீழே இறங்கும். என்ன மாற்றம் அது? வேதிவினை தான், வேதி மாற்றம். எலக்ட்ரான் இழக்குதா? வேதிவினை. இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பாடமே முடிஞ்சிருச்சா? கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஸாக வகைப்படுத்தலாம். இயற்பியல் மாற்றம். ஷேப்பு மாறுது, அவ்வளோதான். வேதி மாற்றம் பண்ணால் இயற்பியல் மாற்றம். மாலிக்குள்ளே எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்தது அதே அந்த கம்பளி எரிக்கிறீங்க, அது வேதி மாற்றம். எரிக்கும் பொழுது தானே அதில் உள்ள மாலிக்குலாம் உடஞ்சி சம்திங் வேறு ஆக்சிஜன் கூட சேர்ந்து வேறு பொருளாக மாறும். டேஸ் வெப்ப கொள் மாற்றம். வெப்பக்கொள் உருகுதல், ஆவியாதல் மற்றும் உருகுதல். கரெக்டாக இங்கே உறைதல் வந்துருக்கு, அதனால் இது இல்லை. வெப்ப கொள் உள்ளே எடுத்துக்கிட்டு தானே ஆகும், நீர் ஆவியாக மாறும். ஐஸ் கட்டி வெப்பத்தை எடுத்துட்டு தானே ஆகும், திரவமாக மாறும், உருகுதல். டேஸ் வேதியியல் மாற்றம். இது கிடையாது. நீர் மேகங்களாவது, மாற்றம் கேட்குறாங்க. பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவது, இதுதான் வேதி மாற்றம். மரத்தோட வளர்ச்சி கூட அது ரொம்ப மோஸ்ட் அப்ராப்ரியேட் இதுதான். பசுஞ்சாணம் பெரிய மாலிகுல், அந்த மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன மாலிகுலாக உடைக்கும் பொழுது தான் அங்கே மீத்தேன் CH4 உருவாகும், மீத்தேன். சரியா? இதுதான் எரிவாயுனா எது? பசுஞ்சாணம் எரிவாயு எது? மீத்தேன். CH4. ஹைட்ரோ கார்பனில் இது ஒன்று. டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு.
கால ஒழுங்கு மாற்றம். அலை தான், அது கூட தப்பு தான். எக்ஸாக்டாக கரெக்டான பீரியட்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. மழை பொழிவும் கிடையாது. இதுதான் இருக்கிறதுல ஓகே. டேஸ் வேதி மாற்றம் அல்ல. பனிக்குமிழ்கள், ஐஸ் கட்டி உருகிறது. அதுதான் உலர் பனி கட்டினா என்ன தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடை ஐஸாக வச்சுருக்கிறது. அது தண்ணியில் கரைக்கும் பொழுது என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடாக மாறும் பொழுது தான் கார்போனிக் ஆசிட்டாக மாறிடும். கார்போனிக் ஆசிட்டாக மாறும். இதுதான் மோஸ்ட் ப்ராப்ளம். அடுத்தது, ஒரு பலூனிலுள் வெப்பக்காற்றினை அடைப்பது டேஸ் மாற்றம், இயற்பியல் மாற்றம். தங்க நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது இயற்பியல் மாற்றம். தங்க நாணயத்தை எங்கே வேதி மாற்றம்? ஷேப்பு தாங்க மாறுது. காப்பரை மிக்ஸ் பண்ணாலும் காப்பர் போய் காப்பர் கோல்டாக மாறாது. சரியா? அது உள்ளே போய் உட்காந்துருக்கும், அவ்வளோதான் இயற்பியல் மாற்றம். கேஸ் சிலிண்டரின் திருகினை திருப்புவதன் மூலம் டேஸ் எரிபொருளாக மாறும். நீர்ம எரிபொருள் வாயு எரிபொருளாக மாறும். இது டேஸ் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. இயற்பியல் மாற்றம். எப்படி வேதி மாற்றம்? திருகுனா அங்கே பற்ற வச்சிங்களா உள்ள? அதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ அழகாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி கதை மாதிரி சொல்கிறேன். எல்பிஜி கேஸ் என்ன ஆகுது? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்போ வரும். அதில் கேஸ் கடைசியில் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸை பிடிச்சிட்டு வந்து அழுத்துருவாங்க. அழுத்தும் போது தானே சுருங்கி வந்து நீராக மாறிடும். அதாவது நீரில் திரவமாக மாறிடும். அதான் உள்ள அதே அழுத்தத்தில் உள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. உள்ள அழுத்தத்தில் இருக்கும் பொழுது மாலிகுலாக நெருக்கமாக இருக்கும், திரவமாக இருக்கும். ஆட்டி பாருங்கள், சிலிண்டரை தண்ணி ஆடுற மாதிரி தானே இருக்கும். உள்ள அழுத்தம் இருக்கனால திருப்புறம் வெளியில் ரிலீஸ் ஆகும். வெளியில் அழுத்தம் கம்மி, மாலிகுலாம் தள்ளி போகும். அப்போ என்னவா மாறிடும்? வாயுவாக மாறும். அதான் திரவ எரிபொருள் வாயு எரிபொருளாக மாறும். இது டேஸ் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு, இயற்பியல் மாற்றம். கற்பனை பண்ணுங்க, எரிஞ்சாதான் என்னது? வேதி மாற்றம். உணவு கெட்டுப்போதல் டேஸ் மாற்றம். விரும்பத்தகாத மாற்றம், வேதி மாற்றம் எல்லாமே. சுவாசம் என்பது டேஸ் மாற்றம். நம்ம சுவாசக்கிறோம்ல, அது இயற்பியல் மாற்றம் தான். செல் சுவாசம் அதுதான் வேதி மாற்றம். லங்ஸ் இருக்குல்ல, என்ன பண்ணுவோம்? லங்ஸு வளிமண்டல காற்று உள்ளே போகும். அதில் ஆக்சிஜனை எடுத்து உள்ளே கொடுத்துடும். உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்து வெளியில் விடணும். அவ்வளோ, அங்கே ஃபிசிக்கல் ப்ராசஸ் தான் நடக்கும். இது ரத்தத்தில் போய் எல்லா ஒவ்வொரு செல்லுக்கும் போய் அங்கே மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே உள்ளே போகும். இது மைட்டோகாண்ட்ரியா உள்ளே போகிறப்ப அங்கே கார்போஹைட்ரேட் உள்ளே வரும். ரெண்டு பேரும் வினை புரிஞ்சானா வாங்க கார்பன் டை ஆக்சைடு ஆகும், H2O மாலிகுலாம் ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் ஹீட்டு வெளியில் வரும். செல் சுவாசம் அதுதான் வந்து என்னது? வேதி மாற்றம். நுரையீரல் சுவாசம் வேதி மாற்றம் அல்ல. பார்ப்போம் சரியா தவறா? துணியினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. அப்படியா? ப்ராப்பராக கரெக்டாக காலைல 10 மணிக்கு டெய்லி காலைல 10 மணிக்கு கட்டுவோமா? இல்லை. அடுத்தது, ஒரு குவளை நீரினை எடுத்து அதனை குளிர்சாதன பெட்டியில் அதிகுளிர் பகுதியில் வைத்து குளிர்விப்பது ஒரு வேதி மாற்றம். வேதி மாற்றமா? ஒரு அவரை தாவரம் சூரிய ஒளியினை பெற்று அவரை விதைகளாக மாறுவது இயற்பியல் மற்றும் ஒழுங்கற்ற மாற்றம். தவறு. வேதி மாற்றம். ஒழுங்கற்ற மாற்றம் ஒத்துக்கலாம். ஆமாம். ஒரு பொருளின் வேதியியல் பண்புகள் மாறாமல் இருப்பது, அதன் நிலை அல்லது வடிவம் மாறப்பட்டிருந்தால் அது கால ஒழுங்கு மாற்றம். அப்படிலாம் சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். வெள்ளி நகை நிறம் மங்குதல் என்ற நிகழ்வு வெப்ப ஏற்பு மாற்றம். அப்படியா? வெப்ப ஏற்பா? சொல்ல முடியாது, தெரியலையே.
வெப்பம் வெளியிடுமா இல்லையா? மங்குதல் வேதி மாற்றம், அது மட்டும் தெரியும். ஹீட்டு ரிலீஸ் பண்ணுதா இல்லையான்னு ஒரு தடவை படித்து இதுக்கு மட்டும் ஆன்சர் போடுங்க. கரெக்டா? வெப்ப ஏற்பா வெப்ப உமிழா பார்க்கணும். சரி, உருகுதல் ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணுங்கள். உருகுதல் என்ன? ஓகேவா? குளிர்வித்தல். ஆவியாதல். கரெக்டாக, தப்பாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். உறைதல். வாயு நிலையிலிருந்து அதுதான் குளிர்வித்தல். ஆமாவா? இது அங்கே போடுங்க. ஓகேவா? கால ஒழுங்கு மாற்றம். கடிகாரம் முள் துடிப்பது கால ஒழுங்கு மாற்றம். கரெக்டான பீரியடில் நடக்கும். 5. பனிக்கட்டி உருவாவது உறைதல். பூக்கள் சேகரித்தல் இருக்கட்டும் வரோம். பனிக்கட்டி நீராதல் உருகுதல். நீரிலிருந்து நீராவி, நீராவி நீர்த்துளிகளாவது குளிர்வித்தல். எது இதுக்கு? 1 2 3 4 5 6. எல்லாம் வகைப்படுத்துங்க. எல்லாம் டைம் இருக்குல்ல, பார்க்கலாம். சொரசொரப்பான மரக்கட்டையினை மணலிட்டு தேய்த்து வலுவலுப்பாக ஆக்குவது. பட்டத்திட்டுறாங்கன்றாங்கல்ல, என்னது? வேதி மாற்றமா இயற்பியல் மாற்றமா? இயற்பியல் மாற்றம். மேடு பள்ளமாக இருக்கும், அதை சமப்படுத்துவாங்க. மேலே தூக்கிட்டு இருக்கிற மாளிகைலாம் கீழே விழுந்துடும். பளபளப்பாக மாற்றுறது இயற்பியல் மாற்றம். இரும்பு ஆணி துருப்பிடித்தல். வேதி மாற்றம். இரும்பு கதையில் பெயிண்டால் பூசுவது. இரும்பு கதையில் பெயிண்ட் அடிக்கிற, அது பேர் என்னது? எப்படிமா வேதி மாற்றமாகும்? இயற்பியல் மாற்றம். மேலே சும்மா பூசணிங்க, அதெல்லாம் போய் வேறு மாலிக்குள்ளால் மாறாது. பெயிண்ட் அதே கலர் தானே இருக்குது. அப்புறம் ஒரு காகித கிளிப்பினை வளைப்பது. கிளிப் இருக்குல்ல, அதை வளைக்கிறாங்க. இயற்பியல் மாற்றம். வெள்ளியை தட்டாக மாற்றுவது. இயற்பியல் மாற்றம். சப்பாத்தி மாவை உருட்டி மெலிதாக்குவது. இயற்பியல் மாற்றம். சப்பாத்தி வேக வச்சா வேதி மாற்றம். இரவு பகல் மாற்றம். இயற்பியல் மாற்றம். கால ஒழுங்கு மாற்றம். இயற்பியல் மாற்றம் தான் அது. பகல் இரவு. வேதியியல் மாற்றங்கள். இயற்பியல் வேதியியல் தான் பிரிக்க சொல்லியிருக்கான். அப்போ என்னது? இரவு பகல் இயற்பியல் மாற்றம். எரிமலை வெடிப்பது இல்லை, இயற்பியல் மாற்றம்தான். உள்ளே கொதிச்சிக்கிறத வெடித்து வெளியில் வருது. கூலாகும், அவ்வளோதான். வேறு மாலிகுலாலாம் மாறாது. எப்படி மாறும்? கூலாகும். அது இயற்பியல் மாற்றம். தீக்குச்சி எறிவது வேதி மாற்றம். இதுதான் வேதி மாற்றம். அதெல்லாம் இல்லை. கேஸ் வளிமண்டலத்துக்கு போகும், அவ்வளோதான். வெடிக்கிறது தானே. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அதெல்லாம் கேட்கலாம். அவன் வெடிக்கிற செயல். உள்ள மேகமாக வெளியில் வந்து கொட்டுது, அவ்வளோதான். கொட்டி என்ன ஆகும்? அப்படியே கூலாகும், சாலிடாக மாறும். தீக்குச்சி எரிதல்னா அப்படி போட்டிங்க, வேறு ஒன்றும் இல்லை. தீக்குச்சி எரிதல்னா என்னது? ஆமாம். மாவிலிருந்து தோசை தயாரிப்பது வேதி மாற்றம். கண் இமை சிமிட்டுதல் இயற்பியல் மாற்றம். ஆனால் அந்த சிமிட்டுனா என்ன வேணும்? உள்ள என்ன நடக்கணும்? வேதி மாற்றம் நடக்கணும் உள்ள, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள. இடி முழக்கம் தோன்றுவது. இடி முழக்கம் இயற்பியல் மாற்றம் தான். கிளம்பணுமாம்மா? அன்றாரா இருங்க, இதை மட்டும் முடிச்சுட்டு போயிருங்க.
இடி முழக்கம். இயற்பியல் மாற்றம்தான். மாலிகுல் வைப்ரேட் ஆகும், அதுதான் நமக்கு சத்தமாக கேட்குது. சரியா? லைட் உருவாகுதில்ல, அதுதான் வந்துட்டு வேதி மாற்றம். மின்னல், வாமா மின்னல், அது வந்து என்னது? வேதி மாற்றம். எலக்ட்ரான் இறங்குறது, எலக்ட்ரான் இறங்கும் பொழுது மாலிகுல் என்ன வைப்ரேட் ஆகும், அது. ஆமாம். புவி சுழற்சி இயற்பியல் மாற்றம். கிரகணங்கள் தோன்றுதல் இயற்பியல் மாற்றம். சரியா? கிரகணம் தோன்றது எதனால? சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். நிழல், பூமி, சூரியன், நிலா மூணும் 180 டிகிரி ஆங்கிளில் வரும் எப்பயாவது. பூமிக்கும் சூரியனுக்கு நடுவில் நிலா வருது, அது என்ன கிரகணம்? சூரிய கிரகணம். என்னது? சூரிய கிரகணம். அமாவாசை கிரகணம் கேட்டேன், அமாவாசை அன்னைக்கு தான் வரும் சூரிய கிரகணம். ஜாகிரபி அட்டன் பண்ணவங்க அவங்களாம், அதனால் சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். செம்மு டெம்முன்னு மனப்பாடலாம் பண்ண வேணாம், கான்செப்ட் இருக்காது, புரிஞ்சிட்டிங்கன்னா வந்து. சரியா? நிலாவுக்கும் சூரியனுக்கு நடுவில் பூமி வந்தால் என்னது? அது சந்திர கிரகணம். ஓகேவா? ரைட், அவ்வளோதான் கிரகணம். அவ்வளோதானே? இது மட்டும். ஒப்புமை இயற்பியல் மாற்றம் கொதித்தல். ரைட்டு. வேதியியல் மாற்றம் நொதித்தல். சூப்பர். அடுத்தது சரியா போச்சு. மரக்கட்டையிலேருந்து மரத்தூள் இயற்பியல் மாற்றம். ஒட்டிக்கிட்டு இருக்கிற தூள் தூளாக விழுக போகுது, அவ்வளோதான். காட்டுத்தீ வேதி மாற்றம். சரி. ஒழுங்கற்ற மாற்றம். ஒரு பள்ளி இது கால ஒழுங்கு மாற்றம், இதை வச்சு தான் போகணும்.